வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது. அதுவே தங்களுக்கென்று தனித்த வரலாறும் ஒரு வரலாற்று வழிபட்ட தாய் நிலமும் கொண்டிருந்தால் அந்த இனம் தேசிய இனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த தேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம். உலகில் நாகரிகம் பரவாத காலகட்டத்தில், கலை இலக்கியம் பண்பாடு யாவும் பிறக்காத காலகட்டத்தில், உலக மானுட கூட்டம் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில், நாம் நமது வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடு என்று ஐவகையாக பகுத்தோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று உலகத்தார் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகின் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழின் தொன்மை இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியத்தை கொண்டிருந்தோம். நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் அவரது குரட்பாக்களில் ஒரு இடத்தில் கூட தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழ்நாடு என்றோ ஒரு இடத்தில் கூட கூறவில்லை. காரணம், அது தமிழர்களுக்காக எழுதப்பட்ட காப்பியம் அல்ல. அது உலக மானுட கூட்டத்துக்கு தமிழன் அளித்த அறிவு கொடை. வள்ளுவன் போதித்த கருத்துக்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாது, வியப்படிக்கக்கூடிய கருத்துக்கள். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிற்போக்குத்தனமா பேசக்கூடிய போன தலைமையை சேர்ந்தவங்களை பூமரங்கள் அப்படிங்கிற கிரிஞ்சு பண்ணாதாங்கிற. ஏன்னா பழமைவாதியா இருக்கான், பிற்போக்குத்தனமா பேசுறான்னு. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவம் பாடுறாங்க. மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி சொல்றேன். இன்றால் பசிகாண்பாயின் பொய்யற்க சான்றோர் படிக்கும் வினைங்கிற. உன் பெற்ற தாய், உன்னை பெற்ற தாய் பசியோடு இருந்தாலும் சரி, சான்றோர் படிக்கக்கூடிய தீய செயல்களை செய்யாதங்கிற. தீய செயல் என்ன? உன்னை பெற்றெடுத்த தாய் பசியோடு இருந்தாலும் பட்டியோடு கிடந்தாலும் நீ ஒருபோதும் திருடாத. யார் சொல்றா? வள்ளுவன். என்னைக்கு சொல்றான்? 2000 ஆண்டுக்கு முன்பு. எப்படி வேணாலும் வாழலாம், நாயையும் புணரலாம், தாயையும் புணரலாம்னு உலகத்துல பல பேர் இருந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படுங்கிற. பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான். எப்ப? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. மயிர்நிப்பின் வாழா கவரிமான், அன்னார் உயிர்நிப்பின் மாணவர்ங்கிற. கவரிமான் முடியை இழந்து வாழாது. ஏன்னா முடியை இழந்துட்டு குளிரை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. கவரிமான் முடியை இழந்து எப்படி வாழாதோ அதே போல நற்குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்கிற. விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்குள் வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒரு நல்ல வீர உடல்ல காயம் படாது கழிந்து போன நாள வீணாக கழிந்து போன நாளா கருதுவாங்க. விருந்தரை எப்படி உபசரிக்கணுங்கிற. ஒரு விருந்தாளிய நோப்ப கொலையும் அணிச்சம் மோப்ப கொலையும் விருந்துங்கிற. நீ அணிச்சம் மோந்து பார்த்தா வாடிடும், மோந்து பார்த்தா தான் வாடி போகும். ஆனா ஒரு விருந்தாளிய உணவு உபசரிக்கிறப்ப முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடி போயிடுவாங்க. அப்ப மாறுபடாம அவங்களுக்கு உணவு சமைத்து கொடுங்க. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு எல்லாவற்றையும் சொன்ன இனம், உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்பித்த இனம் தமிழ் பேரினம். இந்தியாவில் மூத்த நாகரிகம் எது என்று கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழனோடது. சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடமும் ஒன்றுதான். அதன் தொடர்ச்சி இதனுள் இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரினத்தின் மக்கள்
அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஆரியர்களின் வருகைக்கு முன்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ்ங்கிறது. ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் சொல்றாரு, கற்காலத்தில் இந்த நாடு முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ்கிறது. அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். தமிழ்ல இல்லாதது என்ன? ஹென்றி ஹைன்ஸ்டன்கிற ஒரு அறிஞர் சொல்றேன், செந்தமிழை விட செறிவு, சொல்வளம், இனிமை, எக்கரத்தையும் வெளியிடும் ஆற்றல் வேறொரு மொழிக்கு இல்லைங்கிறான். மதம் பரப்ப வந்த வெள்ளைக்காரர்கள் இங்க வந்து தமிழுக்கு பற்றானதாக மாறி போன கான்ஸ்டன்ட் சோசப் பெஸ்கின் பேர். கான்ஸ்டன்ட் சோசப் பெஸ்கி அவர் பேர். கோவாவுக்கு வர்றாரு, கோவாவிலும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் மதம் பரப்ப வர்றாரு, கிறிஸ்துவ மதத்தை. அந்த மதத்தை பரப்ப வசதியாக தமிழ் இலக்கியங்களை கற்கிறார். தேவாரத்தை, திருவாசகத்தை, நன்னூலை எல்லாத்தையும் கற்கிறார். அதை படித்த உடனே படித்து அவர் வந்து அவர் சிந்தனைக்குள்ள ஏறின உடனே வந்த மதம் பரப்புகிற வேலையை விட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்குறாரு. அந்த ஜோசப் பெஸ்கி தன் பெயரை தைரியநாத சுவாமி அப்படின்னு மாத்துறாரு. அந்த தைரியநாத சுவாமிங்கிறது தமிழ் இல்லை, வடமொழி, சமஸ்கிருதம் தெரிஞ்ச உடனே அந்த பேரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு தேம்பாவணிங்கிற ஒரு இலக்கியத்தை, தமிழர் அல்லாத தமிழ்நாட்டில் பிறக்காத அந்த வீரமா முனிவர் தேம்பாவணிங்கிற இலக்கியத்தை படைத்து செந்தமிழ் தேசியர் என்று பெயர் பெறுறார். அதே போல மதம் பரப்ப வந்த இன்னொருவர் தான் ஜி போப். அவர் சொன்னாரு, என் கல்லறை கட்டப்ப ஒரு பங்கு காசை தமிழ் மக்கள்கிட்ட வசூலிச்சு கட்டுங்க, அதான் எனக்கு பெருமிதம். என் கல்லறை எழுவைங்கள், இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குறான் என்று எழுவைங்கள். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம். அந்த தமிழை தமிழ்நாட்டில் களசமயத்தை ஆளக்கூடிய அரசு தயங்குது. நாம போய் சிங்கப்பூர்ல, பிரான்ஸ்ல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இத்தாலியில், அமெரிக்காவில் போய் தமிழ்ல நீங்க வழிபாடு செய்யுங்க, எல்லா இடத்தையும் தமிழ் வைங்க நாம் கேட்கல. தமிழ்நாட்டில் கேட்கிறோம். எந்த தமிழ்நாடு? தமிழர்களின் வரலாற்று வழிபட்ட தாயிடம் தமிழ்நாட்டில் கேட்கிறோம். 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அறிஞர் அண்ணா பெயர் சுட்டினார், தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். 11ஆம் நூற்றாண்டிலே இளம்புறனார் பாடுறாரு, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. வரலாற்று தாயிடம் எல்லையை பிரிக்கிறப்ப 1950களில் வந்து எல்லையை பிரிக்கிறப்ப இடுக்கி, தேவிக்குளம், பீர்மேடு, திருப்பதி, பெங்களூரு எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா இந்த தமிழ்நாட்டோட எல்லைகளா இருந்தது என்ன? வடவேங்கடம், தென்குமரி ஆகிய தமிழ்குறும் நல்லுலகம் என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றால் நாடாகத்தான் இருந்தது. அந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் இல்லை. பாரதிதாசன் பாடி வருந்தி இறந்து போய் 70 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனா பாட்டு இன்னும் அப்படியே இருக்கு. மணக்கவரம் தென்றெழுதிய குடிதா இல்லை, தோற்பின் நிலதா இல்லை, தனிப்படிதான் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவிலே தமிழ்தான் இல்லை என்று பாடி செத்து பல ஆண்டாகிவிட்டது. இன்னைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது, தமிழ் கற்காது ஒருவர் பட்டப்படிப்பை முடித்துவிட முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது. கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டப்படிப்பை முடிக்க முடியுமா? தெலுங்கு படிக்காம ஆந்திராவில் பட்டப்படிப்பை முடிக்க முடியுமா? மலையாளம் படிக்காம கேரளாவில் முடியாது, தெலுங்கு படிக்காம ஆந்திராவில் முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது பட்டப்படிப்பை முடித்துவிட முடியும் நிலைமை இருக்குது. தமிழ் சரியாக எழுத பேச தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தை தமிழோடு கலந்து பேசுவதை பெருமை என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளைக்கார பேசுறப்ப தவறி போய் ஒரு வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையை கலந்து பேசுவான. ஒரு ஆங்கில பயிற்சி வகுப்பு நடக்குது, இல்ல ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய ஒரு வகுப்பு நடக்குது. அப்ப பேசிக்கொண்டே இருக்கிறப்ப ஐ எம் கோயிங் டு ஹவுஸ் என்று சொல்வதற்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு வீடுன்னு. ஒட்டுமொத்த கூட்டமும் சிரிக்கும், கேலியா பார்க்கும். ஆனா ஆங்கிலத்தோடு தமிழை கலந்தா அவளை இழிவா பார்க்கும். ஆனா தமிழோடு எத்தனை ஆங்கில சொற்களையும் கலக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. அண்ணன் சொன்னது போல எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு.
ஆனா அந்த சொற்களை பயன்படுத்த தயங்குறோம். ஏன்னா தேவையில்லாத போதும் ஆங்கில சொற்களை இணைப்பு மொழி போல பயன்படுத்துறோம். ஏன்னா மண்டையில் ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு? ஆங்கிலம் படிப்பது, ஆங்கிலம் பேசுவது என்பது அது மேதாவித்தனம். மண்டைக்குள் திணிச்சிட்டேன். இங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய தாழ்வு மனப்பான்மை. நம் மொழி குறித்து, நம் நிறம் குறித்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நாம் ஆங்கிலம் படிச்சு கற்றுக்கொண்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தமிழை பேசுகிற போது ஆங்கிலத்தை எதற்காக கலந்து பேசுகிறாய்? எதுக்கு? ஏன்னா நமக்கு என்ன அப்படி இல்லை. நாம நிறங்கிறது கருப்பு, ஆனா கருப்பா இருக்கிறத ஒரு தாழ்வா கெடுத்துட்டு ஆப்பிரிக்காவில் கருப்பா இருக்கான். நாம கருப்பா பயங்கரமா இருப்போம், அவன் பயங்கர கருப்பா இருப்பான். அந்த ஆப்பிரிக்காவில் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் வாங்கி போடுங்கள், 7 வாரத்தில் சகப்பழகு வாங்கி எவனாவது போட்டிருக்கானா? நம்ம விட பயங்கரமா கருப்பா இருப்பான். ஆனா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் ஏதாவது ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் சந்தைப்படுத்தப்பட்டிருக்க, விற்பனை ஆயிருக்குதா? இல்ல. ஏன்னா அவன் கருப்பை இழிவா கருதல. அது என் நிறம் அல்ல, என் அடையாளம், என் முன்னோர்கள் ஏற்றம் என்று நினைக்கிறேன். நீ ஆங்கிலத்தில் பேசாதான் பெருமை என்று நினைக்கிற, வெள்ளையா இருந்தாதான் உனக்கு பெருமை என்று நினைக்கிற. ரோம சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரருக்கு இங்க மதுரையிலேருந்து ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. அவர் பேர் நிக்கல். தன் பேரை நிக்கல் அடிகளார்னு மாத்திக்கிறார். அவர் சொல்றாரு, எழுதார் கடிதத்தில், நான் தமிழ்நாட்டில் தமிழ் படித்து தமிழை முழுவதுமாக கற்றுக்கொண்டு விட்டேன். என் உளவியலையும் வாழ்வியலையும் தமிழாக முழுவதுமாக மாற்றிக்கொண்டு விட்டேன். ஆனால் என் வெள்ளை நிறம் மட்டும் அந்நியமாக இருக்கிறது. என் வெள்ளை நிறத்தை போக்கி நான் கருப்பாக மாறுவதற்கு ஒரு களிம்போ மருந்தா இருந்தால் கொடுங்கள். அந்த களிம்பையோ மருந்தோ தேக்கி உடம்பிலே தேய்த்து நான் கருப்பனா மாறுறேங்கிறது. யாரு? வெள்ளைக்காரன் தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள். அவர் சொல்றாரு, அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவியிலே நான் தமிழனாக பிறக்க வேண்டும். தமிழனாக பிறந்து திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே அதை வாசித்து அதன் உண்மையான சுவையை நான் உணர வேண்டும். யாரு? காந்தி. அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சொல்றாரு, அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழனா வாழணுங்கிறார். ஏன்னா அவர் படையில அளவுக்கு அதிகமாக ஈகம் செஞ்சவன், தியாகம் செஞ்சவன், உயிரை விட்டவன், போராடியவன், களத்துல செத்தவன் தமிழன். அப்படி உலகம் நான் தமிழனா பிறக்க மாட்டானா, என் தாய்மொழி தமிழா இருக்காதான் ஏங்குது. ஆனா தமிழன் உனக்கு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா தமிழ் எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சா வேலை வாய்ப்பு இல்லைங்கிற நிலையை உருவாக்கிட்டான். அதனால தமிழன் மனதுக்குள்ள அந்த எண்ணம் கூடிக்கொண்டு விட்டது. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதே திமுக வைத்த முழக்கம் என்பது எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லா இடத்திலும் தமிழை கொண்டு வருவோம், தமிழ் இல்லாத நிலையை ஒழிப்போம், எல்லா இடத்திலும் தமிழ் இருக்கும் அப்படின்னு திமுக சொல்லுச்சு. திமுக அதிகாரத்துக்கு 75 ஆண்டுகளை கடந்து விட்டது, ஏறக்குறைய 60 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் தமிழ் இல்லை. முற்று முழுதாக தமிழை துடைத்தெறிந்து விட்டார்கள். இப்ப தமிழ்நாட்டோட கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கன்னு நம்ம போராட வேண்டியிருக்கு. யாருக்கு குடமுழுக்கு? தமிழ் பாட்டன், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழர் இறைவன், முப்பாட்டன் முருகன். முருகனின் தாய்மொழிய தமிழ்ரா. அவனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய், தமிழ்ல வழிபாடு செய். நாம் போராட வேண்டியிருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் சொல்கிறது வரலாறு. முதல் சங்கத்தின் தலைவனே ஆதி பாட்டன் சிவன். அந்த சிவனுக்கு தமிழ்ல வழிபாடு இல்லை. அந்த சிவனை போற்றி தொழுவதற்கு, அந்த சிவனுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு தமிழ் இல்லை. இதுக்கு போராடி வழக்கு போட்டு மன்றாடி ஏன் இத்தனை வேலை செய்யணும்? ஏன் செய்யணும்? தமிழ்நாட்டில் தமிழ்ல வழிபாடு செய்வதற்கு இந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு எதுக்கு வலிக்குது? ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் செய்ய மாட்டான். அவன் தாய்மொழி தமிழும் இல்லை, அவன் தமிழனும் இல்லை. சேகர்பாபுக்கு என்ன தமிழ்னா இனிக்குமா? தெலுங்குல மந்திரம் ஓதுங்கோ அப்படின்னா அவருக்கு இனிக்கும்.
அவர் தாய்மொழிக்கு அவர் உண்மையா இருப்பார். திருவண்ணாமலைங்கிற ஒரு மாவட்டத்தை ஆந்திராவோட ஒரு பகுதியாக, தெலுங்கானாவோட ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான வேலை நடக்குது. நீ கர்நாடகாவில் போய் தமிழில் ஒரு பெயர்ப்படம் வச்சிட முடியுமா? அங்கே தமிழுக்கு முன்னுரிமை கிடைக்குமா? ஆனால் திருவண்ணாமலைங்கிற ஊரின் பெயரையே அவன் மாற்றி துடிக்கிறான். ஒட்டுமொத்தமாக அவளுக்கு அடிக்கிறான். உன் தாயினம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் விளிம்பில் இருக்கிறது. உனக்கு என்ன இருக்குது? மொழி உரிமை இருக்குதா? பண்பாட்டு உரிமை இருக்குதா? இல்லை நதிநீர் உரிமை இருக்குதா? என்ன உரிமை இருக்கு? எல்லா உரிமைகளும் களவு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் இல்லை. எல்லாத்துக்கும் போராட வேண்டிய, மண்டாட வேண்டிய, எல்லாத்துக்கும் நாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம் யார்? ஆளக்கூடிய திராவிட அரசுகள், திராவிட ஆட்சியாளர்கள். நாம திரும்ப திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். இவங்க உண்மையிலே நமக்கானவங்களா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறாங்களா? களத்தளிக்கிறாங்களா? உழைக்கிறாங்களா? ஆட்சிக்கு வந்தா நல்ல செய்யறாங்களா? எதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க. தேர்தல் வருது இன்னும் 8 மாசத்துல 10 மாசத்துல. தேர்தல் நெருங்குவதால ஐயா ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு. இது ஐயா ஸ்டாலின். அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். மக்கள்கிட்ட போய் உங்க குறை என்ன, உங்களுக்கு தேவை என்ன இப்ப கேட்கிறாங்க. ஆட்சி முடிய போகுது. அன்பான சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. மன்னராட்சி நிகழ்ந்தது இதே நடத்தல. மன்னர்கள் ஆண்டார்கள். மன்னனை மக்கள் தேர்வு பண்றதில்லை. மன்னனுக்கு மக்கள் ஓட்டு போறதில்லை. மன்னராட்சி காலத்தில் தேர்தல் முறை கிடையாது, நீதிமன்றம் கிடையாது. மன்ன வச்சதான் சட்டம், மன்ன வச்சதான் நீதி நியதி எல்லாம். அந்த மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் நகர்வலம் வந்தான் மக்களின் குறை கேட்க. மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மக்களை உழவுனா மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, தேவை என்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் நிவர்த்தி பண்ணான், சரி பண்ணான். மன்னராட்சி காலத்தில் கூட குறைந்தபட்சமாக ஜனநாயக உரிமை இருந்துச்சு. மனுநீதி சோழன் ஒரு மண்ணை ஆள்றான், ஒரு சோழ பாட்டை ஆள்றான். அந்த சோழ பாட்டனோட மகன் தேர்ல கண்ணுக்குட்டி ஏற்றி கொண்டு விடுறான். தன் மகன் தேர்ல கண்டுகுட்டி ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக, அதுக்கு மணி அடித்து அன்றைக்கு பசுமாடு நீதி கட்டதற்காக அதே தேர்காலில் தன் மகனையும் ஏற்றி கொன்னா மனுநீதி சோழன் படிக்கிறோம். மன்னன் தான், மன்னன் நினைச்சா என்ன பண்ணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு மாட்டுக்கு நீதி சொன்னான் தமிழ் மன்னன். அதே போல பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் தான் மன்னனா இருக்கான். அவன் கோவலனை தப்பா திருப்பி சொல்லி கொன்னறான். அந்த பாண்டிய மன்னனின் அரசவைக்குள்ளே நுழைந்தால் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்போடு நுழைஞ்சா, உடைச்சு சொன்னா, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று மன்னனை பார்த்து ஒரு சாதாரண குடிமகள் அரண்மனையில அன்னைக்கு பேசின அறச்சீற்றத்தோடு. நீதி தவறிவிட்டேனா தாயே, அடுத்த நொடி உயிர்விட்டான் பாண்டிய நெடுஞ்செழிய. இன்னைக்கு போய் ஒரு பெண்மகள் கேட்டா அவள் மேல குண்டாசப்பட்டு விடுதலிடுவேன். மக்களாட்சி காலத்தில், மன்னராட்சி காலத்தில் இருந்த ஜனநாயகம், நீதி நெறிமுறைகள், மன்னர்களுக்கு இருந்த குறைந்தபட்சமான நியாய உணர்வு கூட மக்களாட்சி காலத்தில் இல்லை. அன்னைக்கு மன்னராட்சி காலத்தில் புலவர்கள் பாடுறான் மன்னனை பார்த்து, மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமித்து மக்களுக்கு கொடு. அன்றைக்கு பாடுறேன். அவன் சொன்னது போலவே நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்தான். மன்னராட்சி காலத்தில் சேசிப்பு இல்லை, கிட்டாச்சி இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்கலின் இல்லை, கனரக எந்திரங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டின் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டியின் கடப்பாறை கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாய் வெட்டினா, வாய்க்காலை வெட்டினா, ஏரிகளை சங்கிலி தொடர்போடு நினைச்சான். மக்களின் நீர்ப்பாசனத்தை பூர்த்தி பண்ணா, மக்களின் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தான். மன்னராட்சி காலத்தில் வறட்சி இல்லை, பஞ்சம் இல்லை, தீர்த்து வச்சான். யோசிச்சு பாருங்க. பாண்டிய மன்னர்கள் வைகையை கொண்டாடினா, சோழ மன்னன் காவிரியை கொண்டாடினா. வெள்ளிக்கோள் வட திசையை விட்டு தென் திசைக்கு மாறினாலும் சரி, வானம் பாடி பறவை உணவு உண்ண முடியாத அளவுக்கு மழை துளி விழாவிட்டாலும் சரி, வான் பொய்ப்பினும் சரி,
காவிரி பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள். அதே போல பாண்டிய மன்னர்கள் வைகை ஆற்றை பொய்யா குளக்கொடின. அன்னைக்கு வந்து பாரதி பாடுறான், 100 ஆண்டுக்கு முன்னாடி பாரதி, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறண நதி என மேவியாறு பாட ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுன்னா. பாரதி பாடினது அடிமை இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் இந்த நிலம் வளர்ச்சி பெற்றிருந்தது, செழித்தோங்கியது. எல்லா நிலமும் ஆறுகள் ஓடி வளம் பெற்றதுங்கிற. ஆனா மக்களாட்சி காலத்தில் நாம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா மக்களுக்கு தேவையான குடிநீரை கொடுத்திருக்காங்கள? குடிநீர் சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி வீராணம் ஏரி. வீராணம் ஏரியை வெட்டது யாரு? கருணாநிதியா ஜெயலலிதாவா? ஒரு சோழ மண்ணை. மதுராந்தகம் ஏரி இருக்குது, மதுராந்தகம் ஏரியை வெட்டது யாரு? எடப்பாடியா ஸ்டாலினா? ஒரு சோழ மண்ணை. மன்னராட்சி காலத்தில் அவன் செஞ்சுட்டு போயிருக்கான். அவன் செஞ்சுட்டு போயோட பயணம் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறான். ஆனா 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் இவங்க செஞ்சது என்ன? பெருந்தலைவர் காமராசன் நாட்டை ஆண்டார். காமராசன் நாட்டை ஆண்டு முடிக்கிற வரை காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு சிக்கல் இல்லை. 1968 ஆண்டு வரைக்கும் காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு மூன்றுமே சிக்கலா இல்லை. திமுக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வருது, எல்லாமே சிக்கலா மாறி போச்சு. காவிரியில தண்ணி தர மாற்றம் மறுக்கிறான். 30 ஆண்டுகளுக்கு மேல உலகத்துல டானியுப்புன்னு நதி ஓடுது, டானியுப்புன்னு 10 நாட்டுக்கிடையே ஓடுது. அதே போல உலகத்தின் நீளமான நதி நைல் நதி, அதுவும் 10 நாட்டை கடந்து ஓடுது. 10 நாடு, இந்த நாடு அந்த நாடு கடந்து போகுது. எந்த நாட்டிலையும் அணை கட்டி நான் இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன் தடுக்கல. 10 நாட்டையும் கடந்து ஓடுது, கடலை கலக்குது. ஆனா இங்க அருகாமையில கர்நாடகாவில் குடகு பகுதியில் உற்பத்தி ஆகி பள்ள பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருது. அதை அணை கட்டி தடுக்கிறான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் என்று தடுக்கிறேன். நாம் தண்ணி கட்டு போராடணும்னா அங்க கர்நாடகா வாழக்கூடிய தமிழ்ல அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான். 91 பங்காரப்பான்னு ஒரு முதலமைச்சர் ஆண்டப்ப கர்நாடகாவில் 100கணக்கான தமிழ கொலை பண்ணான். தமிழச்சிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கணும். மூட்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு கர்நாடகாவிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தார்கள் தமிழ் மக்கள். இன்னைக்கு வரைக்கும் காவிரியில் தண்ணி வாங்க முடியல. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, ஒரு சொட்டு நீர் தர மாட்டோம் சண்டித்தனம் செய்கிறது கர்நாடக அரசு. காவிரியில தண்ணி வரல, தண்ணி தர மாட்டேங்கிறான், போராடி கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல். அந்த அமராவதியும் நொய்யல் எந்த நிலைமையில் இருக்கு? நொய்யல் இதே கொங்கு மண்டலத்தில் வந்து செழிக்க வச்சது நொய்யல் ஆறு. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும். அந்த கொங்கு பகுதியை செழிக்க வைத்தது நொய்யலாறு. அந்த நொய்யலாறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவை கொட்டி ஆற்றை கொண்டு விட்டான். ஒரு மனிதன் விஷத்தை அறிந்தினால் எப்படி வாயில் நுரை தள்ளுவானோ அதே போல நொய்யலாறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவால அந்த ஆறு நுரை சொல்லி செத்து கொண்டு கிடது. இதை பற்றி யாரு கவலை இருக்குது? யாரு கவலை இருக்குது? தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை நடக்காத ஒரு ஆறு உண்டா? ஒரே ஒரு ஆறு. அருகாமையில கேரளா இருக்குது, கேரளாங்கிற மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தை கடவுளின் தேசம் லார்டிஸ் கண்ட்ரிங்கிறான். ஏன்னா அந்த நிலத்தோட வளங்கள் அப்படி பாதுகாக்கப்படுது. 30-40 ஆற்றுப்படுகை இருந்தாலும் கேரளாவில் மண்ணை அள்ள முடியாது, மண்ணை அள்ள முடியாது, மலையை குடைய முடியாது, நீரை சுரண்ட முடியாது. அவன் அந்த மண்ணையும் அந்த வளத்தையும் சேமிக்கிறான், பாதுகாத்து வைக்கிறான். காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, கேரளாவில் வளக்கொள்ளை இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் வளக்கொள்ளை நடக்கும். திமுக ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனா என்றைக்காவது திமுகவின் ஆட்சி காலத்தை மணல் கொள்ளை இருக்கிறது, அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டு? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை போல மணக்கொள்ளை பிரச்சனையும் இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டு? மண்ணை மாறி மாறி கொள்ளையடிப்பான். திமுக ஆண்டாலும் கொள்ளையடிப்போம், அதிமுக ஆண்டாலும் கொள்ளையடிப்பேன். மண்டானே போனால் போகட்டும் நினைக்கலாம்.
1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. தொடர்ச்சியாக மண்ணை அள்ளிக்கொண்டே போனால் ஆறு தனக்கான வளர்ப்பு தன்மையை இழந்துடும். ஆறு நீரை சேமிக்கிற தன்மையை இழந்துடும். ஆறு நீரை வடிகட்டுற தன்மையை இழந்துடும். ஆறு செத்து போகும். அப்படி அழிவின் விளிம்பில் இங்கு பல ஆறுகள் இருக்கிறது. மழையை குடையிறாங்க, மழையை குடையிறான். வள்ளுவன் சொல்றான், விசும்பின் துளி வீழின் அள்ளல் மாட்டாங்கே பசும்புல் தலை காண்பது அறிங்கிறான். வானத்திலிருந்து ஒரு துளி மழை துளி வீழாவிட்டால் ஒரு பசும்புல் கூட தலையாட்ட முடியாதுங்கிறான் வள்ளுவன். அந்த வானத்திலிருந்து மழை துளி விழுவதற்கு காரணம் மலைகள், ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய மலைகள். அந்த மலைகளை எல்லாம் கல்குவாரிகளாக மாற்றி கனிம வளங்களை அள்ளிக்கொண்டு போறான். கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு அள்ளிக்கொண்டு போறேன். தடுக்க முடியுதா? அவன் மலையை கொண்டு கனிம வளங்களை அள்ளிக்கொண்டு போறான். ஆறுகளை மண்ணை அள்ளிக்கொண்டு இதே சாலை வழியா போறான். அவன் ஹெலிகாப்டர்ல போகல, ஹெலிகாப்டர்ல போகல, ஏரோப்ளேன்ல போகல, மண்ணை அள்ளிக்கொண்டு சாலை மார்க்கமா தான் போறேன். அது காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? ஏன் கைது பண்றது இல்லை? ஏன் முடக்கிறது இல்லை? ஏன் பிடிக்கிறது இல்லை? என்ன பிடிக்க மாட்டான். அது மேலிடத்து உத்தரவு. நாடறியப்பட்ட அதிகாரியா இருந்தவர் ஐயா சகாயம். அவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தார் 2009-10 காலகட்டத்தில். அந்த சமயத்தில் மதுரை முழுக்க கனிம வள கொள்ளை நடந்தது தெரியுது. அதை ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை போட சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்ச உடனே அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பார்த்தா அன்னைக்கு ஆண்டாமையார் ஜெயலலிதா இந்த ஐயா சகாயத்து மேல நடவடிக்கை எடுத்துறாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு அங்க கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கான ஒரு குழு போடுது. அந்த குழுவுக்கான தலைவராக ஐயா சகாயம் இருக்கார். அப்ப கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கு முழுமூச்சோட வேலை செய்யுது. அப்ப என்ன தெரிய வருது? இந்த கனிம வள கொள்ளை, இந்த கிரானைட் கற்களை எடுக்கிறதுக்கு, கனிம வள கொள்ளை செய்வதற்கு முதல்ல நரபலி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வருது. நரபலி கொடுக்குறாங்கன்னு போய் சுடுகாட்டில் ஆய்வு பண்றாரு. பச்சிளம் பிள்ளைகள் கொல்லப்பட்டு தெரியுது. சுடுகாட்டில் போய் ஆய்வு பண்றாரு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் பார்க்குறாரு. உரிய அதிகாரிகள் வராம ஒத்துழைப்பு இல்லை. மாலை ஆயிடுது, பொழுது போயிடுது. உடனே சொல்றாங்க, ஐயா நீங்க போய் முதல்ல போய் ஓய்வெடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், மிச்ச மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு முழுமையாக ஆய்வு பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் சேகரிச்சுக்கலாம் தரவெல்லாங்கிறாங்க. ஐயா சகாயம் மறுக்கிறாரு. இல்லை நான் போக மாட்டேன், நான் போனால் சாட்சிகளை இந்த ஆவணங்களை அப்புறம் கலைச்சிருவாங்க, இந்த தரவெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் கொண்டு வாங்கன்னு ஒரு கட்டில் கொண்டு வர செஞ்சு கட்டில் சுடுகாட்டு மேலே போட்டுக்கிட்டு ஐயா சகாயம் படுத்துறாரு. விடிய விடிய ஐயா சகாயம் தூக்குறாரு சுடுகாட்டில். விடிஞ்ச உடனே ஐயா சகாயத்திட்ட பத்திரிகையாளர்கள் ஒளி வாங்கி ஈட்டி விடிய விடிய சுடுகாட்டில் தூங்கினீங்களே உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு ஐயா சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டில் பயமா இல்லை, சுதந்திர நாட்டில் பயமா இருக்குன்னு. இதான் நாட்டோட நிலைமை, இதான் நாட்டோட நிலைமை. புதுக்கோட்டையில் ஜகபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவர் இதே போல இந்த மணல் குவாரி, கல்குவாரிக்கு எதிராக போராடக்கூடிய இந்த மண்ணின் மீது பட்டுக்கொண்ட ஒரு போராளி. அவர் மலைகளை குடையிறாங்க, இதை தடுக்கணும்னு பல முறை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து போராடுறாரு, அறப்போராட்டம் செய்யறாரு. பிறகு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு நாள் குறிச்சு, இந்த நாள்ல நான் அதுக்கு எதிராக போராட போறேங்கிறார். எந்த நாள்ல அந்த ஜகபரடி அந்த மலை தகர்க்கப்படுறதுக்கு எதிராக போராடுறதாக சொன்னாரோ அதே நாள்ல லாரியை ஏற்றி அந்த ஜகபர் அலியை கொன்னான். ஒரு முறைக்கு 2 முறையாக திரும்ப திரும்ப லாரி ஏற்றி அவர் பிழைச்சிட கூடாது, அவரை கொல்லணும் கொன்னான். ஜகபர் அலி நேர்மையா இருந்தாரு. லூடுதுன்னு ஒரு கிராம நிர்வாக அலுவலர், தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம், அவரையும் கொன்னான், அவரையும் கொண்டு போட்டேன். நேர்மையாக உண்மையாக வாழ முடியாதுங்கிற நிலை உருவாயிடுச்சு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாங்க. அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். நேர்மையா வாழ முடியாது. ஒருத்தர் நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், மக்களுக்காக அப்பழுக்கிட்டு உழைப்பான், பாடுபடுவான், வெம்பாடுபடுவான். அவன் அந்த மக்கள் சொல்லுவான், பொழைக்க தெரியாத பையன்,
தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். நாசமா போனவன். ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான், ஊர்த்தாளி அறுப்பான். அவனை சொல்லுவான், மகராசை எப்படி வாழ்றான் பாரு, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். அப்ப என்ன, நேர்மையை உண்மையை எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்கள் கேலிச்சுதான், ஏளந்துச்சுதான். காரணம், இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாகும். தமிழர் நியதி இது. அந்த அற உணர்ச்சி சாகடிக்கப்பட்டு விட்டது. எந்த நிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் புறையோடி போயிருக்கு. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசியல் விலகம் உண்டா? ஒரே ஒரு அரசியல் விலகம். பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, சாதி சான்று, கல்வி சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம உங்களால் வாங்க முடியுமா? உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, வயது இருக்கு, அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சா காசு கொடுக்காம அரசு வேலை வாங்க முடியுமா? அரசு அலுவலகத்தில் ஒரு கிளர்க்கா, ஒரு பியூனா காசு கொடுக்காம வேலைக்கு போயிருவியா? அரசு பள்ளிக்கூடத்தில் ஆயா வேலைக்கு போனா கூட காசு. அரசு பேருந்துல ஓட்டுநராக நடத்தலா போனா காசு கொடு, காசை பறிப்பான். பறிச்சவன் தான் செந்தில்பாலாஜி. அப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு? எப்படி மாத்த போறீங்க? திமுக ஓட்ட போட்டு மாத்துவீங்களா? அதிமுக ஓட்ட போட்டு மாத்துவீங்களா? அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. திமுக ஒரு தேர்தலை எதிர்கொள்ளுதுன்னா அந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தேர்தல் வீக வகுப்பாளர் ஒருத்தர் வைக்குது. தேர்தல் வீக வகுப்பாளர்னு அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னா குறைந்தபட்சம் 400 கோடி. போன முறை திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சப்ப சம்பளம் மட்டும் 400 கோடி. 400 கோடியை கொட்டி கொடுத்து விளம்பரம் செய்தான். தமிழ்நாட்டில் நடப்பது மோசமான காட்டாட்சி, கொடுமையான ஆட்சி. ஆனா மக்களை நம்ப வைக்கிறான். எப்படி? தமிழ்நாட்டில் எங்கேயுமே நிகழாத பொற்கால ஆட்சி நிலவுது. எவனாவது கேள்வி கேட்டானா உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பாரு, சத்தீஸ்கர் போய் பாரு, ஜார்க்கண்ட் போய் பாரு, மத்திய பிரதேசம் போய் பாரு, அங்க பார்த்து வாம்பான். நம்மளை நம்ப வைக்கிறது தமிழ்நாட்டில் நல்லாட்சி தான் நடக்குது அப்படின்னு. ஒரு ஆட்சி யார் நல்லாட்சின்னு சொல்லணும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஆட்சியை தீர்மானிக்கிறானோ, அரசாங்கத்தை கட்டமைக்கிறானோ அந்த மக்கள் ஆட்சியை நல்லாட்சி என்று போற்றி புகழணும். 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சி, திமுக அதிமுக 60 ஆண்டுகளும் ஆண்டிருக்கிறது. கருணாநிதி ஆண்டாரு, ஜெயலலிதா ஆண்டாங்க. கருணாநிதி ஆட்சி வேணும், எவனும் பேசல. ஜெயலலிதா ஆட்சி வேணும், எவனும் பேசல. ஆனா காமராஜ் ஆட்சி வேணுங்கிற. காமராஜ் ஆண்டது 9 ஆண்டு காலம் தான். ஆனா திமுக அதிமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது 60 ஆண்டுகளுக்கு மேலாக. காமராஜ் ஆட்சியில் விளம்பரம் செய்யல. காமராஜ் ஆட்சியில் தேர்தல் வீக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு போடியாக கருத்துருவாக்கம் செய்யல. ஆனா தலைமுறை கடந்த சந்ததி கடந்து எல்லாரும் சொல்றான் காமராஜர் போல ஒருத்தர் நாட்டை ஆளுங்கிறான். என்ன, அவர் மக்களுக்காக வேலை செஞ்சாரு, அவர் வருங்கால தலைமுறைக்காக பணி செஞ்சாரு. வரக்கூடிய தேர்தலை மனசுல வச்சு வேலை செய்யல, ஒருபோதும் செய்யல. காமராஜர் முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆகிறப்ப முதலமைச்சர் ஆயிடுறாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. 6 மாசத்துக்குள்ள தேர்தலில் போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஐயா காமராஜருக்கு. அப்ப குடியாத்தத்தில் போய் அவர் போட்டி போடுறாரு. குடியாத்தம் இடைத்தேர்தலில் ஐயா காமராஜர் போட்டி போடுறாரு. போட்டி போடுறப்ப படை பரிவாரத்தோடு காமராஜர் நடத்தி போயிருக்க முடியும். ஆனா அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ யாரும் வர வேண்டாம் என்று சொல்லிட்டு தனி ஒரு ஆளாக வாகனத்தில் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டார் குடியாத்தத்தில் காமராஜர். அப்ப மக்கள் பார்க்க வர்றாங்க. பார்க்க வர்றப்ப மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்து இந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது வேண்டாம், அது முடியாதுன்னு அப்படின்னு மறுத்துறாரு. ஏன் மறுக்கிறாருன்னா கேட்கிறாங்க காமராஜர், ஏன் இங்க மறுத்துட்டீங்க? அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்றதுன்னு சொன்னா உங்களுக்கு கூடுதலா வாக்கு கிடைக்குமேங்கிறாங்க. நான் அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்றதா சொல்லிவிட்டு நான் வாக்களை பெற்றுவேன். ஆனா என்ன எடுத்து நிற்கிற அந்த வேட்பாளருக்கு அந்த வலிமை இல்லையே, அவர் என்ன பண்ணுவாரு? அதனால செய்ய முடியாது என்று சொன்ன தலைவன் காமராஜர். 9 ஆண்டு காலம் அரும்பெரும் சாதனை, பொற்கால ஆட்சி, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சி, சிறப்பான ஆட்சி காமராஜர் கொடுத்தார். அதே காமராஜர் தேர்தலில் தோத்து போனார்.
காமராசை பார்க்க வந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் குமரி குமரி அழுதார்கள். ஐயா, உங்களை போய் தொகடிச்சிட்டாங்களே இந்த மக்கள், வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க. காமராசர் வீட்டை விட்டு வெளியே வந்தால் புன்முறுவல் பூத்து கொண்டே. நாட்டு ஆண்ட என்ன, நாடறியப்பட்ட என்ன, ஒரு சாதாரண எளிய மகன் சீனிவாசன் தோக்கடிக்க முடியும்னா இதுதான்டா ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை பெறத்தான், இந்த சுதந்திரத்தை பெறத்தான் நாங்க போராடி சிறைக்கு போனோம் என்று தன் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றி என வர்ணித்த தலைவன் காமராசர். ஆனா திமுகவும் அதிமுகவும் அப்படி இருக்குதா? ஆர்கனிகள் சட்டமன்ற இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த தேர்தல் களங்களில் நீங்கள் கண்டது என்ன? திமுகவும் அதிமுகவும் காசை கொட்டி இறைக்கிறது, பணத்தை தண்ணீர் போல செலவழிக்கிறான். சத்தியம் சொல்லட்டும், நாங்க பெரிய கட்சி, நாங்க அப்படிப்பட்ட கட்சி, இப்படிப்பட்ட கட்சி சொல்ற திமுக அதிமுக சொல்லட்டும். ஒரு சட்டமன்ற தொகுதினா அதிகபட்சமாக 40 லட்சம் செலவு பண்ணலாம். இதான் தேர்தல் ஆணையம் வச்சுக்க விதி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 லட்சம் செலவு பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா திமுகவும் அதிமுகவும் குறைந்தபட்சம் 10 கோடியை கொட்டி இறப்பான். வாக்கு காசு கொடுப்பான், பணம் கொடுப்பான், பரிசு பொருள் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்து வாக்களை விலை பேசுவான். இப்படி பணத்தை வாரி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்திலே ₹1 காசு கொடுக்காம 36 லட்சம் வாக்களை பெற்றிருக்கிறது என்றால் இந்திய பெருநிலத்திலே மகத்தான மாற்றம். தோத்த ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லைங்க. ஒரு கட்சி தோத்து போனா வளராது. நான் சான்று சொல்லட்டுமா? 96 காலகட்டத்தில் ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர், அவர் கட்சி வளரும் நினைச்சாரு, கட்சி தேஞ்சு போச்சு. 2016 விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணி மாற்றுன்னு வந்தாங்க. அந்த கூட்டணி சிதறி போச்சு, தோத்த பிறகு சிதறி போச்சு. அன்புமணி ராமதாஸ் 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னாரு, தோத்து போனாரு, சிதறி போயிட்டாங்க. கமலஹாசன் 2 தேர்தலில் கதை முடிஞ்சு கட்சியை கொண்டு அடமானம் வச்சுட்டாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தல் கடந்து வந்திருக்கோம். நாங்க வெற்றி பெறல, சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பார்லிமெண்ட் உறுப்பினர் பெறல, கட்சி தோத்து தான் போச்சு. ஆனா தோத்த கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்திய புராணத்திலே நாம் தமிழர் கட்சி தான். காரணம் என்ன? கொள்கை உறுதிப்பாடு, சமரசம் இல்லாத நிலைப்பாடு எங்களை வளர்த்தெடுக்கிறது. 1.1 4 விழுக்காடு, 4 விழுக்காட்டுல 7 விழுக்காடு, 7 விழுக்காட்டுல 8 விழுக்காடுன்னு தனித்து நின்று காசு கொடுக்காம யாரோட தயவும் இல்லாம நாங்க மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அங்கீகாரத்தப்பட்டிருக்கோம், நாளைக்கு அதிகாரத்தை பெறுவோம். அதுக்கு தான் உழைக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் திமுகவுக்கு தான் போடுவேன். திமுகவுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா பரம்பரையா திமுகங்கிறது, தலைமுறையா பரம்பரையா திமுகங்கிறது. கருணாநிதி மூத்த மகன் அழகிரியே திமுக இல்லடா, அழகிரியே திமுக இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலாவே அதிமுக இல்ல. இப்ப ஓபிஎஸ் அதிமுக இல்ல, திமுக பக்கம் போயிட்டு இருக்காரு. நீ என்ன பேசிட்டு இருக்கிற? ரட்டளைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. போட்டு என்னத்தை கண்ட? ரெட்டலைக்கும் உதயசூரனுக்கும் ஓட்ட போட்டு என்னத்தை கண்ட அதை சொல்லு. உலகத்தை உற்று நோக்கி பாரு. எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்கு, எல்லார் கையிலையும் ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. தேடு, செய்திகளை தேடு, உலக வரலாற்றை படி. உலகம் முன்னேறி இருக்குங்க, வளர்ந்துருக்குங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள், எந்தவித வளங்களும் இல்லாத நாடுகள் கூட வளர்ந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. ஒரு வளத்தை 2 வளத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட வளர்ந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. ஆனா எல்லா வளத்தையும் கொண்டிருக்கிற இந்த நிலம் இன்றைக்கும் வறுமையில, ஏழ்மையின் பிடியில இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜப்பான்கிற நாட்டை பார்த்து வியக்கிறோம். உலகத்துல உழைப்புக்கு பேர் போன நாடு ஜப்பான். ஆனா அந்த ஜப்பான் 2ஆம் உலக போர்ல வீழ்த்தப்பட்ட நாடு. ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 இடத்துல அணுகுண்ட போட்ட அமெரிக்கா கதை முடிச்சு நினைச்சான் உலகத்துல. அப்படி வீழ்ந்து போனதாக நினைக்கப்பட்ட ஜப்பான் 40 ஆண்டு காலத்துல வளர்ச்சி அடைஞ்சான். அந்த நிலத்தை ஆண்ட ஆட்சியாளர் உயர்த்தி காட்டின. ஆசியாவோட தீண்டத்தகாத நகரம்
என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் நிலத்தை லீ குவான் என்கிற ஒரு பெருமகன் 33 ஆண்டுகளும் ஆண்டான். சிங்கப்பூர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. ஒரு நாடு தான் இப்படி இருக்குன்னு பார்த்து வியக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுக்காங்க. 50 ஆண்டு 60 ஆண்டு என்ன கிடைச்சிச்சு? நாம் என்றைக்கும் சந்திக்காத அளவுக்கு மிக மோசமான பின்னடைவை சந்திச்சோம். தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம். இந்த வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தி எந்த நிலம் வேணாலும் கேட்கலாம். தமிழ்நாடு கேட்கலாமா? தமிழ்நாட்டில் தண்ணி பற்றாக்குறை, தண்ணி தட்டுப்பாடுன்னு படிக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. துபாய் இருக்கு, கத்தார் இருக்கு, ஓமன் இருக்கு, குவைத் இருக்கு, பக்ரைன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. இந்த அரபு நாடுகள் இருக்கு. இந்த அரபு நாடுகள்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்க. நம்ம ஊர்ல நவம்பர்ல பெய்யும், செப்டம்பர்ல பெய்யும். மழை காலம்னு ஒரு பருவமழை காலம்னு மழை பெய்யும். ஆனா யார்கிட்ட கேட்டு பாருங்க, துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, சவுதி அரேபியாவில், பக்ரைன்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்கா? இல்லை. அந்த நாட்டில் மழை காலம்னு ஒரு காலம் இல்லை. நம்ம கிட்ட எத்தனையோ வற்றாத ஜீவன் நதிகள் உண்டு. ஆனா அரபு நாட்டில், சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத நாட்டில், மழையே பொழியாத நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் கேள்விப்பட்டது உண்டா? இத்தனைக்கும் சவுதி அரேபியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் ஆளல்ல, ஒரு மண் ஆள்றான். சவுதியை மன்னன் தான் ஆள்றான். துபாய மன்னன் தான் ஆள்றான். ஷேக் ஆள்றாங்க. அந்த மண்ணை தண்ணி எனக்கு கிடைச்சா போதும், என் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், என் உறவுக்காரன் கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரைக்கும் சாத்தியப்படுத்துறான். அங்க தண்ணீர் பஞ்சம் இல்லை. நம்மை போல தண்ணீர் அரிக்காக காத்திருப்பதும் இல்லை. அதிகாலை எழுந்திரிச்சு போய் கால் கெடுக்க ஆத்துக்குள்ள ஊத்த தேடி ஊத்திலேருந்து தண்ணி எடுத்து குடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரொப்பி அந்த தண்ணியை இடுப்புல வச்சு அழுங்காம குழுங்காம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தேத்தாங்கொட்டையை விலைக்கு வாங்கி உள்ள தேய்ச்சி கலங்க தண்ணியை போக வச்சுட்டு அப்புறமா சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய நிலைமையும் அங்க இல்லை. மழையே பெய்யாத ஊர்ல எப்படி அங்க தண்ணி தட்டுப்பாடு தான் வாழ்றான்? காரணம் அரசோட தொலைநோக்கு பார்வை திட்டம். அங்க மழை வளம் இல்லை, மழை பெய்யாது. ஆனா கடல் வளம் உண்டு. அப்ப என்ன பண்றான்? கடல் நீரை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துறான். இத்தனைக்கும் மன்னராட்சி தான், மன்னன் தான் ஆடுறான், கொடுத்துறான். ஒருவேளை மழை பொழிஞ்சா, அரிதினும் அரிதாக மழை பொழிஞ்சா அந்த நீரையும் சேமிச்சு வைக்கிறான். ஏன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கு நிர்வாகம். நீங்க யாருக்காவது கேட்டு பாருங்க, நம்ம ஊர்ல சாலைகள்ல போறப்ப எவ்வளவு போக்குவரத்து நெரிசல், எத்தனை முறை வாகனம் ஒளி எழுப்புது. ஆனா துபாயில சாலைகள்ல வாகனம் போறப்ப ஒளி எழுப்ப மாட்டாங்க. உங்களை நம்ப முடியுமா? 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வண்டி ஓட்டக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, நான் வண்டி ஓட்டி 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுங்கிறது. சத்தியங்க, உண்மை. அங்க ஒளி எழுப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையோ ஒருத்தர் நீ திட்டுறதா அர்த்தம், ஒருத்தர் மேல கோபப்படுறதா அர்த்தம். அப்ப ஒளி எழுப்பல எப்படி வண்டி போகுது? எப்படி போக்குவரத்து இல்லாம இருக்கு? அங்க யாருக்காவது துபாயில போய் இறங்கின யாருக்காவது குப்பை எடுத்து வீதியில போகணுங்கிற என்ன வருமா? சாலையோரம் போய் சிறுநீர் கழிக்கிற என்ன வருமா? வராது. சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்ட மாட்டான், ஹெல்மெட் போடாம இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டான். ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த நாடு இருக்கு. அங்க ஒரு வளமும் இல்லை, நீர் வளம் இல்லை, நிலவளம் இல்லை, எதுவும் இல்லை. அங்க எதுவுமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பேரிச்சை மட்டும் தான் காய்க்கும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நாடு அவ்வளவு சிறப்பா இருக்குங்க. அவன் அங்க உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அங்க என்ன வளங்கள் இல்லை, என்ன வளம் இல்லை. இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் மரத காசி நம் பாட்டம் பாடினான். உண்மையிலேயே எந்த வளங்கள் இல்லை. கடல் வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, மீத்தேன் இருக்கு, ஹைட்ரோகார்பன் இருக்கு, நிலக்கரி இருக்கு, எல்லா வளமும் இருக்கிறது. உழைப்பதுக்கு ஆள் இல்லையா? இருக்கும். 100 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கான். அறிவு வளம் இருக்கு, ஆற்றல் வளம் இருக்கு, மனித உழைப்பு இருக்கு. என்ன இல்லை? நாட்டில் நல்ல ஆள ஆட்சியாளர் இல்லை. வல்வம் பாடுறான், ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடுங்கிறான். அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா?
எந்த எல்லா வளங்களும் நிறையப்பட்டிருந்தாலும் ஒரு நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லைன்னா அந்த நாடு வீணுங்கிறான். இப்ப இந்த நாட்டில் நிலைமை மேலையும் நல்ல ஆட்சியாளர் இல்லை, இங்க கீழையும் நல்ல ஆட்சியாளர் இல்லை. திரும்பவும் ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்த போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி வாக்கு செலுத்த போறீங்களா? தேர்தல் கால திருடர்கள் வாக்க பறிக்க என்ன விஷம்னா போடுவேன். ஐயா ஸ்டாலின் 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு. 2021 ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் தாராளமா வந்து தலைமைச் செயலகத்தோட கதவை தட்டலாம்ங்கிறது. கதவை தட்ட முடியுமா? நீ எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையை பூரா கண்ணில் விட்டுருக்காங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் பார்த்தா திடீர்னு நான் அப்பாவாயிட்டேன். பரவாயில்ல, 70 வயசுல அப்பாவாயிட்டார், சாதாரண தான். அப்பாவாயிட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் அப்பான்னு சொல்றாங்க. யார் அப்பான்னு சொல்ற? யார் சொல்ற? அப்பாவா காலி டப்பாவா? யாரா அப்பா? எந்த அப்பன்டா பிள்ளைய குடிக்க வச்சு சாகடிப்பான்? எவன் சாகடிப்பான்? போதையின் பாதியில போகாதீங்க. அப்படின்னா காட்டுக்குள்ள போயிடுறதா? சாலை, இந்த சாலை பார்த்தா இந்த சாலையில இந்த பக்கம் டாஸ்மாக் இருக்கு, இல்ல இந்த பக்கம் டாஸ்மாக் இருக்குது. அந்த சாலையில பார்த்தா அந்த பக்கம் இருக்கு, இல்ல இந்த பக்கம் இருக்கு. இப்ப போதையின் பாதியில போகாதுன்னா எந்த பாதையில போகிறது? யார் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதே? நான் மன்றாடி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். யார் சொல்லலாம்? அதிகார வலிமை இல்லாத ஒரு அன்றாடங்காட்சி சொல்லலாம். 2016 ஆண்டு சசிபெருமாள் ஒரு காந்தியவாதி இறந்து போனார். மதுபான கடைக்கு போய் மது குடிக்கிறவங்க காலில் விழுந்து குடிக்காதீங்க கெஞ்சினாரு, மண்டாடினாரு. போதையின் பாதையில போகாதுன்னு அந்த சசிபெருமாள் சொல்லலாம். ஏன்னா ஏழை மகன், அதிகாரம் இல்லாத பாவன் அவன் சொல்லலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் சொல்லலாமாடா? ஸ்டாலின் சொல்லலாமா? போதையின் பாதையில போகாதுன்னு சொல்ற ஒரு அரசு 48,000 கோடிக்கு டாஸ்மாக்களை சார வைக்குதுடா. 48,000 கோடிக்கு. தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, அஜித் படம் வந்தாலும் சரி, விஜய் படம் வந்தாலும் சரி, எல்லாத்தோட பெரிய வசூல் டாஸ்மாக் வசூல் தான். பெரிய வசூல். ஒரே நாள் எடுத்துறான், 100 கோடியை தாண்டிடுறான். என்ன கொடுமை இது? ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசுன்னு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தேர்ச்சி விழுக்காடு 100 விழுக்காடை எட்டணும். அந்த தேர்ச்சி விழுக்காடு 100 விழுக்காடை எட்டலைன்னா அதிகாரிகளை வந்து நான் இடைநீக்கம் பண்ணுவேன் அப்படின்னு அரசு சொல்லுது. இல்ல இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த பகுதியில் உடல் நலன் வாய்க்கப்பட்ட நல்ல விளையாட்டு வீரர்கள் உருவாகணும். இப்ப இத்தனை பேர் உருவாகணும். உருவாகலையா? இவங்க மேல நடவடிக்கை, அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இந்த நூலகம் இருக்கு. இந்த நூலகத்துக்கு வந்து ஒரு 1000 பேராவது வரணும். ஒரு குறைஞ்சபட்சம் 200 பேராவது உறுப்பினராக சேரணும். அப்படி வரலையா அந்த நூலகம் மீது நடவடிக்கை. அப்படின்னா அந்த அரசு வந்து விளங்குற அரசு, மக்களுக்கான அரசு, ஒரு நலன் பயக்கக்கூடிய அரசு. டாஸ்மாக் கடையில குடிக்கிற குறைஞ்சு போயிட்டான்னா அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றான்னா இவன் என்ன சொல்றது? என்ன சொல்றது? தெருவில் வந்து அளவுங்க தெருவில் வந்து கூறு போட்டு வைப்பாங்கல்ல. இப்போ சாலையில் நம்ம நடந்து போயிட்டு போவோம். வாங்க சார் வந்து வாங்க சார், 50 ரூபாய்க்கு 1/2 கிலோ பழம் சார் கூறு போட்டு வைப்பான். அவன் சத்தமாக விட்டான்னா 4 பேர் திரும்பி பார்ப்பான். கூடுதல் வாடிக்கையாளர் சென்றடையும், கூடுதல் லாபம் விட்ட முடியும். இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா பேருந்து நிலையத்தில் இருந்துக்கிட்டு வாங்க என்ன வேணும் சாப்பிட்டு போங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குன்னு கூவி கூப்பிடுவாங்க. கூவி கூப்பிட்டா கூடுதல் 2 பேர் சென்றடையும். அப்ப கூடுதல் 2 பேர் வருவான். வியாபாரம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். அப்ப அவன் கூவி அழைச்சி வியாபாரத்தை பெருக பண்ண முடியும். டாஸ்மாக் கடையில் வியாபாரத்தை எப்படிங்க பெருக பண்ண முடியும்? வாங்க சார் ஒரு பெக்க போட்டு போங்க சார், கிக்கு ஏறும் சார். வாங்க சார் சொர்க்கத்துக்கே போலாம் சார். வீரனை போட்டீங்கன்னா நீங்க தீரனை ஆகலாம் சார் அப்படின்னு கூவி கூப்பிடுறத என்னடா அரசாங்கம்? டாஸ்மாக் கடை அங்க வச்சிருக்கான். இந்த முனையில போலீஸ் நிக்குது, குடிச்சிட்டு வந்தா பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அங்க குடிக்க விட்ட? எது குடிக்க விட்ட? நீயே ஊத்தி கொடுத்துட்டு இவங்களே பிடிக்கிறது. ஏன் அங்கேயும் வருமானம், இங்கேயும் வருமானம். அங்க டாஸ்மாக் வருமானம், இங்க போலீஸ்க்கு வருமானம். அது மாச கடைசினா போலீஸ் அங்கே நின்றோம். இதெல்லாம் ஒரு நிர்வாகம், கேடு கட்ட நிர்வாகம்.
ஓரணியில திரடுங்க. ஓரணியில தமிழ்நாடு. எங்க ஓரணி நினைக்கிற நீ? கவின்னு ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்கடா. கவின்னு ஒரு பிள்ளைய வாழ வேண்டி இளம் தளிர். அவன் கவினோட முகத்தை பார்த்தா அவனுக்கு கண்ணீர் வரும். வாழ வேண்டிய பிள்ளை அவனை கொண்டுட்டாங்க. சாதி ஆணவ கொலை. 4 நாளா போராடுறாங்க அப்பா அம்மா. இதை தொடர்புடைய அத்தனை கொலையாளிகளும் கைது செய்யப்படணும், தண்டிக்கப்படணும். 4 நாட்கள் ஆகியும் கூட உடம்ப வாங்காம போராடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில கவின் பக்கம் நிக்குது. நீ எந்த பக்கம் நிக்கிற? நீ எந்த பக்கம் நிக்கிற? சமூக நீதி நாங்க தான் கிழிக்கிறோம், நாங்க தான் புடுங்குறோம். என்னவோ சமூக நீதி, என்னவோ சமூக நீதி? சாதிய கலவரத்தை, சாதிய வன்முறையை, சாதிய மோதலை வளர்த்தெடுப்பதே இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகள் தான். சமூக நீதி பேச தார்மீகம் இருக்கா? 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை அமைச்சகத்துக்கு யாராவது ஒரு ஆதித்தமிழர் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? ஒரே ஒருவர். சமூக நீதி பேசுறடா எங்க தாத்தன் காமராசு. அன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகன் போக முடியாது நிலைமை. சாதிய இருக்கும், சாதிய அடர்த்தி. அந்த காலகட்டத்தில் தாத்தா ரட்டமணி சீனிவாசனோட பேன் பரமேஸ்வரங்கிற ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி யார கோயிலுக்கு விடமாட்டம் சொன்னாங்களோ அவனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவிச்சு வரவேற்க வச்சான்டா காமராசர். அவன் சமூக நீதியை நிலைநாட்டம். நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? வேங்க வயல்ல மனித கழிவை குடிநீர் தொட்டில கலந்துட்டான். மனித கழிவு. அதுல யாரு பாதிக்கப்பட்டானோ, எவன் அந்த மனித கழிவு மனித மலத்தை கலந்த குடிநீரை குடிச்சானோ அவனையே குற்றவாளிங்குது இந்த திராவிட மாடல் அரசு, புடுங்குற அரசு. அவனே குற்றவாளியான். சமூக நீதினு பேசுறாங்க இல்ல. வேங்கவேலுக்கு போய் எந்த மக்கள், அந்த மக்கள் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றப்ப தண்ணியை குடிக்கிறப்ப எல்லாம் மலம் கலந்த தண்ணியைத்தான் குடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்ச ஊரான்னு கேட்கிறாங்க. பொண்ணு கொடுப்பதிலையும் பொண்ணு எடுப்பதிலும் சிக்கலா இருக்கு, அவமானமா இருக்கு. மலம் கலந்த தண்ணியை கலந்து கொடுத்ததுக்கு பதிலாக விஷத்தை கலந்து கொடுத்துக்கலாமே கண்ணீர் வடிக்கிறாங்க வேங்கவேல் மக்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்கு போடல, தேர்தலை புறக்கணிச்சாங்க. அந்த வேங்கவேலுக்குள்ள எந்த கட்சியும் விடல. உள்ளே போன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா நாங்க அவங்களுக்கான பிள்ளைகள். ஐயா ஸ்டாலின் கேரளா போறாரு, வைக்கத்துல போய் சமூக நீதி நாள்னு அங்க பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு பஞ்சாபுக்கு போறாரு. ஏண்டா வேங்கவேலுக்கு போகல? உங்க பெரியார் மண்ணில வேங்கவேல் வராதா? அந்த வேங்கவேலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு தரையில் அமர்ந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சு நான் உங்களோடு இருக்கேன் தைரியமா இருங்க, இந்த அரசு உங்களோடு இருக்கும் தைரியமா இருங்கன்னு நம்பிக்கை கொடுத்திருந்தா நீ மக்களுக்கான ஆட்சியாளர். நீ சமூக நீதி பேசலாம், பேச துணிவு இருக்கு, உனக்கு யோகிதை இருக்குது. எதையுமே செய்யாம சமூக நீதினா என்னவோ சமூக நீதி? திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சியா? கேடு கட்ட குழந்தைகள் பிடிச்ச ஆட்சி. அஜித்குமார்னு ஒரு பிள்ளையை கொண்டுட்டான். இப்ப கவின்னு ஒரு பிள்ளை இறந்து போயிட்டான்ல. இதே போல 25 நாட்களுக்கு முன்பாக அஜித்குமார் ஒரு பிள்ளை இறந்து போறேன். நல்ல திடகாத்திரமா இருக்காங்க, எந்த நோயும் இல்லைங்க அவனுக்கு. 29 வயசுல எப்படி திடகாத்திரமா துடிப்போடு இருப்பானோ அதே போல இருக்கான். அந்த பிள்ளைய காவல்துறை அழைச்சிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல 2 நாள் விடாம வச்சு அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, அவனுக்கு தண்ணி கொடுக்காம, அவன் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு கதறினப்ப மிளகாத்தூளை வாயில கொட்டி, உடம்புல பிறப்புறுப்புல கொட்டி, பின்பக்கம் கொட்டி, அவன் உடம்பு முழுமைக்கும் எல்லா பாகமும் காயம் பட்டு செத்து போனான் அஜித்குமார். அதுக்கு காரணம் யார்? இதே திமுக அரசு. ஒரு அஜித்குமார் செத்து போனானா? இல்லை, 25க்கும் மேற்பட்டவன் இதே போல காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆனா அஜித்குமார் மரணத்தை நீதிமன்றம் கண்டிக்குது, நாம் தமிழர் கட்சி பேசுது, எதிர்கட்சிகள் பேசுது, சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க, காட்சி ஊடகங்கள்ல பேசுறாங்க. எல்லாரும் பேசினவன்னு வேற வழி இல்லாம ஐயா ஸ்டாலின் கடைசியில அந்த அந்த மகளை இழந்த தாய்கிட்ட சாரிம்மா, நடக்கக்கூடாது நடந்துச்சுமா சாரிம்மா. கடைசியா இதே போல 25 பேர் திமுக ஆட்சியில் கொலை செய்யப்பட்டானே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தங்கமணின்னு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டானே.
நாமக்கல் கிளைச்சலில பிரபாகரன் ஒரு ஆதி தமிழ் ஒரு மகன் ஒரு மாற்றுத்திறனாளி கொலை செய்யப்பட்டாரு. முதுகுளத்துல மணிகண்டன் ஒரு பிள்ளை கொலை செய்யப்பட்டானே. அதுக்கெல்லாம் இந்த அரசோட நிவாரணம், இந்த அரசோட நீதி ஒண்ணும் இல்லை. காவல்துறை யார் அடிச்சு கொலை செய்யும்? என்றைக்காவது செய்தியை கேள்விப்பட்டீங்களா? ஒரு பணக்கார விட்டு பிள்ளைய, மேட்டுக்குடி வர்க்கத்தை விட்டு பிள்ளைய காவல்துறை அடிக்குமா? கை வைக்குமா? வாடா போடான்னு பேசிடுவானா? ஓய்மையில திட்டுவானா? அவனுக்கு வணக்கம் வச்சு அனுப்பிடுவான். எவன் கேட்க நாதியற்ற அரசியல் பின்பலம் இல்லாதவனோ, எவன் அதிகார வலிமை இல்லாதவனோ, எவன் சமூகத்தில் விளிம்புகளில் இருக்கானோ அவனை நோக்கி காவல்துறை தன் வீரத்தை காட்டும். பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. ஒருத்தரை வந்து காவல்துறை கைது பண்ணதுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முடி நிறுத்தி சிறையில் அடைக்கணும். இது விதி. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு 10 மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் வந்து காவல் நிலையத்தில் இருப்பான். அவன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 முறை 4 முறை அந்த கழிவறையை பயன்படுத்துவேன். ஒரு நாள்ல 3 முறை 4 முறை கழிவறையை பயன்படுத்துறவன் வலிக்கு விழுந்துடுறான். கை கால் உடைஞ்சிருது, கை உடைஞ்சிருது, இல்ல கால் உடைஞ்சிருது, காவல்துறை சொல்லுது. ஆனா அதே கழிவறையை 364 பயன்படுத்தக்கூடிய எந்த காவலரும் வலிக்கு விழுந்து கையோ காலோ முடியறது இல்லை. அதோட விசித்திரமான கழிவறையா இருக்குது. காவலர் தான் வலிக்கு விட மாட்டேங்குது, கைதி தான் வலிக்கு விடுது. என்ன விசித்திரமான காவல் துறையோட கழிவறை? ஏன்னா காவல்துறை கையை முறிக்கும், காலை உடைக்கும். அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங் ஒரு பரதேசி, அவன் பல்ல பிடுங்குறாங்க, கைது பண்ணி கொண்டு வச்சு பல்ல குரட வச்சு பிடுங்குறான். ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சபட்ச வலி, மரண வலின்னா கர்ப்ப வலி. வந்து இந்த காலகட்டத்தில் குரடை வச்சு ஒருத்தன் பிடுங்கி எடுக்கிறாங்க. அவன் மேல வழக்க போட்டு சிறைப்படுத்துறான்னா இந்த திமுக அரசு சிறைப்படுத்துவது இல்லை. ஆனா என்ன சொல்றது? ஐயா ஸ்டாலின் மிஸ்ஸா காலத்துல, இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல காவல்துறை வாயிலேயே மிதிச்சிச்சு. மிஸ்ஸா காலத்துல நாங்க மிஸ்ஸாவே பார்த்தோம். என்னடா மிஸ்ஸாவை பார்த்தா உஷாவை பார்த்தேன். மிஸ்ஸா காலத்துல காவல்துறை துன்படுத்துச்சு. உன் காலத்துல காவல்துறை கொஞ்சுத குற்றவாளியை பிடிக்கிறது இல்லை. இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் என் அன்பு சொந்தங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. கவினோட பெற்றோர் சொல்றாங்க அந்த படுகொலைக்கு காரணம் அந்த சுஜித்துங்கிற கொலையாளி மட்டும் இல்ல, அவனோட பெற்றோரும் தான். அவனோட அப்பாவை கைது பண்ணிட்டீங்க, கடைசியா அம்மாவையும் கைது பண்ணுங்க. கைது பண்ணாத வரை நான் உடல நான் வாங்கிக்க மாட்டேன்னு போராடுறாங்க. அங்க கொலையாளியோட அம்மாவை கைது பண்ண இந்த கேடுகட்ட திமுக அரசுக்கு துப்பு இல்லை. ஆனா திருப்பூர்ல 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய ஒரு வடநாட்டுக்காரன் வந்து பாலியல் கொடுமை பண்றான். அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா அபிநயா போராடுறாங்க. அவங்களை கைது பண்ணி உள்ள போடுறாங்க. இந்த கேடுகட்ட மானங்கட்ட ஈனங்கட்ட அரசு. இது யாருக்கான அரசுங்க? எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? இவன் வாய் ஜாலம் ஏமாத்துவான். எல்லாத்துக்கும் என்ன சொல்றது? நீங்க திமுக எழுத்தீங்க, திமுக கேள்வி கேட்டீங்க, திமுக பேசுறீங்க, பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவனே ஒரு அண்ணா காவடியில ஒண்ணும் நினைக்கிறேன். பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன்ட்ட பாஜக நிர்வாகி சொல்றாரு, ஏங்க நாங்க ஓட்டு கேட்டு போறோம், மக்கள் சொல்றான் உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம்ங்கிறேன். எப்படி? நாங்க சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் சொல்றாங்க. நாங்க என்னங்க பண்றோங்கிறாரு. யாரு? பாஜக நிர்வாகி, பாஜகவோட மாநில தலைவர்கிட்ட. தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை இதுதான். இந்தியாவில் பாஜக வென்றான், அறுதி பெருமையோட ஆட்சி அமைச்சான், பல மாநிலங்களில் வந்து ஆட்சியை பிடிச்சான். ஆனா தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. 2014, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலையும் அவன் மண்ண கவனம். 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வைக்குது.
பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வாக்கெட்டு போறப்ப மக்களை சந்திக்கிறப்ப மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடல. மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டா விழுற ஓட்டு விழாம போயிருந்து பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்களே மோடியும் அமித்ஷாவையும் புறக்கணிச்சான். எங்க? தமிழ்நாட்டில் தான், இங்கதான். அவனே என்னென்னமோ வேஷம் போட்டு பார்க்கறான்ல. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான். பிள்ளையாருக்கு ஒன்றும் கதை இல்லை போல இருக்கு, மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டு முருகனை எடுக்கிறான். எங்க பாட்ட முருகன்டாவே, உங்க ராமரே உன்னை கைவிட்டான். ராமர் கோயில் கட்டுவோம், ராமராஜ்யம் அமைப்போம். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நாடு முழுக்க பாஜக பரப்புரை செஞ்சது இதைத்தான். ஐயா மோடியும் இதைத்தான் சொன்னாங்க. ஆனா ராமர் கோயிலை உள்ளடக்கிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியில் பாஜக தோத்து போய் சமாஜ்வாடி வென்றுச்சு. ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியிலேயே பாஜக தோத்துட்டாங்க. அப்ப என்ன? ராமர் பாஜக கைவிட்டார். உன் ராமரே உன்னை கைவிட்ட பிறகு எங்க முருகன் எப்படி உன்னை காப்பாத்துவான்? எப்படி காப்பாத்துவான்? பாஜக பழக்கம் தெரியுமில்ல, எந்த ஊருக்கு போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ராகம் பாடுவான். மதுரைக்கு போனா மதுரைக்கார மாதிரி பேசுறது, சேலத்துக்கு வந்தா கொங்குக்காரங்க மாதிரி பேசுறது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசுறோம், முருகனை பேசி கொண்டிருக்கேன். வெற்றிவேல் வீரவேலுங்கிறேன். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா அருகாமல கேரளாவில் பேசுவானா? பேச மாட்டான். அங்க சாமியே சரணமைப்பான். அங்க சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவில் பேசுவானா? பேச மாட்டான். ஏழுகுண்டலவானா, வெங்கட்ராமனா, கோவிந்தா கோவிந்தா. அங்க கோவிந்தா கோவிந்தாங்கிறவன் மகாராஷ்டிராவில் பேசுவானா? பேச மாட்டான். அங்க கணவதிதான் மோரியாம்மா. அங்க கணவதிதான் மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் பேசுவானா? பேச மாட்டான். அங்க ஜெய் ஸ்ரீராம். அங்க ஜெய் ஸ்ரீராங்கிறவன் மேற்கு நாட்டில் பேசுவானா? பேச மாட்டான். ஜெய் காளி ஓம் காளிம்பான். அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் ஒரிசாவில் பேசுவானா? பேச மாட்டான். அங்க ஜெய் ஜெகநாத்தும். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடு துண்டு எனக்குன்னு உட்காந்துருவான். அதான் பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா இல்லாத பாஜக சொல்லி பூச்சாண்டி காட்டுறான். பாஜக வராம இருக்கணும்னா திமுக ஓட்ட போடுகிறேன். பாஜகவை இந்திய பெருநில முழுமைக்கும் வளர்த்து விட்டதே இந்த கேடுகட்ட திமுக தான். வாஜ்பாய் 96 முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார். 161 இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாததால வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்ந்துருது. பிறகு ஜெயலலிதா அம்மையாரோட ஆதரவோடு ஆட்சியை 13 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. 13 மாசம் கழிச்சு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கலைச்சு விட்டுறாங்க, கவிழ்த்து விட்டுறாங்க. அப்படி 13 நாள் 13 மாசம்னு 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவேற்ற முடியாம வாஜ்பாய் விழிபிதுங்கின்ற வேலையில், பாஜக தட்டு தடுமாறின வேலையில், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி சரியான நபர் தவறான கட்சியில் இருக்காருன்னு ஒரு ஓமையை சொல்லி விட்டுட்டு பாஜகவுக்கு 99 முதல் 2004 வரைக்கும் 5 ஆண்டு காலம் ஆதரவை கொடுத்து மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்தது இதே திமுக. 2004 முரசொலி மாறன் கருணாநிதியோட மனசாட்சி, கருணாநிதி மனசாட்சி இருக்கான்னு கேட்கலாம். மனசாட்சின்னு சொல்லப்பட்டவர் முரசொலி மாறன். அந்த முரசொலி மாறன் இறக்கிற தருணம் வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி வைத்து எல்லாத்தையும் அனுபவித்தது இதே திமுக தான். இலைய முழுக்க நல்லா நக்கி விட்டு சாப்பாடு நல்லாவே இல்லை இலையிற்கு வீசுறது, அதான் திமுக. திமுக இப்ப நிர்ணயிக்கிற திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு என்ன செய்ய போறேன், என்ன புடுங்க போறேன்னு கேட்கிறேன். ஏன்னா 4 ஆண்டுகள் நீந்தால இருந்த 4 ஆண்டு காலத்துல உன் லட்சம் தெரிஞ்சு போச்சு இல்ல, 4 ஆண்டு காலத்துல உன் பவுஸ் தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப மறுபடியும் என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? நாங்க தமிழ்நாட்டில் எல்லாரையும் திமுக சேர்க்க போறோம். எப்படி சேர்க்கிறேன்? ஒவ்வொரு வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு போய் வாக்காளர் அடையாள அட்டை சரி பார்க்கிறோம், உங்க போனை கொடுங்க. மகளிர் உரிமை தொகை சரியா வருதான்னு பார்க்கணும், உங்க போனை கொடுங்க. அலைபேசியை பறிச்சு திருட்டுத்தனமா என்ன போட்டு வலுக்கட்டாயமா அதிமுக திமுக சேர்த்துட்டு இருக்கேன். இதான் நடக்குது. திமுக இன்னைக்கு தொடங்கப்பட்ட இயக்கமா? நாம் தமிழக தொடங்கப்பட்டு 15 ஆண்டாயிடுச்சு. ஆனா திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1949ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்படுது. சுதந்திரம் பெற்று 2 ஆண்டு கழிச்சு இந்த நாட்டில் திமுக தொடங்கப்படுது.
இந்த நாட்டில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சி அப்படின்னா திமுக தான். அறிஞர் அண்ணா தலைமையில் 1967 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த திமுக இன்னொரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பையும் கொண்டு இருந்துச்சு. என்ன வாய்ப்புனா, மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகாலம் அங்கம் வகிச்ச ஒரே மாநில கட்சி திமுக தான். 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியா 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம். ஒட்டுமொத்தமா 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம். பிபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமர்கள் இருந்த கட்சி இந்த திமுக. அன்னைக்கு என்ன பண்ண, மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்கம் வச்சான். குறிப்பா 2004 இருந்து 2009 வரையான காலகட்டம் 5 ஆண்டு காலகட்டம். அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வடக்கை இயக்கி கொண்டது தெற்கு. பெரும்பான்மை இல்லாத மத்திய ஆண்ட காங்கிரஸை தாங்கி பிடித்து காங்கிரஸை இயங்கி கொண்டிருந்தது இதே தமிழ்நாட்டை ஆண்ட திமுக. அன்னைக்கு திமுக என்ன கேட்டிருந்தாலும் இதே காங்கிரஸ் கொடுத்திருக்கும், எல்லாத்தையும் கொடுத்திருப்பேன். வடக்கு வாழுது தெற்கு செய்து நான் இல்லை, எல்லா நிதி பங்கிட்டையும் வட மாநிலங்களுக்கு கொடுத்துட்றாங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லை, கேட்குறாங்க இல்லை, அதை அந்த சமயத்தில் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். ஆளுநர் பதவி ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்குன்னு கேட்குறேன். ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்குன்னு அந்த ஆட்டுக்கு தாடியை அப்போ நினைச்சா சேவ் பண்ணிக்கலாமே. ஆளுநரோட அதிகாரத்தை தூக்குங்க, இல்லை ஆளுநர் பதவியே தூக்குங்க, ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துங்க, இல்லை ஆளுநர் மசோதாவுக்கு தீர்மானத்துக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுங்க, இல்லை 356 சட்டப்பிரிவு ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா விளங்குது, அதை நீக்கி விடுங்க. இல்ல இந்திய ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அந்த சட்டப்பிரிவு பூரா நீக்குங்க. இல்ல சாதியை ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அந்த சட்டப்பிரிவு பூரா நீக்குங்க. காவிரி உரிமையை நிலைநாட்டுங்க, கச்சத்தீவை திருப்பி எடுங்க, முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்துங்க. இப்படி எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கிற இடத்துல இருந்தது காங்கிரஸ். ஆனா அன்றைக்கு திமுக கேட்டுப்பட்டது மாநில சுயாட்சி இல்ல, மாநில உரிமை இல்ல, மாறாக குடும்பத்தாருக்கு அமைச்சரவையிலே இடம். எந்த அமைச்சரை வாங்கினா நல்ல லம்பா சம்பாதிக்க முடியும்னு பார்த்து பார்த்து அமைச்சரோட இடம் வாங்கினார்களே ஒழிய மாநில சுயாட்சியோ மாநில உரிமையோ ஒருபோதும் நிலைநாட்டல. இதே சேலத்தில் தான் மாநாடு போட்டாங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக மாநில சுயாட்சி மாநாடுன்னு நினைக்கிறேன். இந்த மாநில சுயாட்சி மாநாட்டில் மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, பெரிய பெரிய திமுகவோட தலைவர் பெருமக்கள்லாம். அங்க ஒருத்தர் இதே போல ஒளிவாங்கில பேசிட்டு இருக்காரு, நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்போம். அங்க கீழே உட்கார்ந்துட்டு மீட்ப அந்த பறக்கிற ஒளிப்பட கருவி இருக்குல்ல, கேமரா, ட்ரோன் கேமரா வச்சு காட்டுறான். அந்த கூட்டத்தை பார்க்கற நல்ல கூட்டங்க, என்ன கூட்டம், நல்ல கூட்டங்க, பரவாயில்லைங்க கூட்டம் தான் பார்க்குறோம். திடீர்னு காமிச்சா கூட்டத்தை பார்க்குறப்ப தூரமாக பார்க்குறப்ப நாற்காலி எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு 4 பேர் 5 பேர் வட்டமாக உட்காந்துருக்கான். என்னடா மாநாட்டில் என்னடா பண்ணுறாங்க, பல்லாங்குடி ஏதாவது விளையாடுறாங்களான்னு பார்த்தா ரம்மி ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை ஜோக்கர் பூரா வரமாட்டேங்குது, மாப்பிள்ளை ஜோக்கர் பூரா மேடல் இருக்கு, மாப்பிள்ளை வராது மாப்பிள்ளை. எங்கள் ஒரு பக்கம் ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுங்க, கல்யாண வீட்டில் விடிய தூங்காமல் வேலை பார்க்கறதுனால சீட்டாட்டத்தை போடுவாங்க. கருமாதி வீடுனா விடிய தூங்கக்கூடாதுன்னு அது சாஸ்திரம் சடங்குன்ட்டு சீட்டாட்டத்தை போடுவாங்க. ஆனால் கட்சி மாநாட்டில் சீட்டாட்டம் போட்டது உலகத்திலே திமுக மட்டும்தான். அவன் அதை கல்யாண வீடு நினைக்கிறானால கருமாதி வீடு நினைக்கிறான்னு தெரியல. எனக்கு சீட்டாட்டம் போட தான் வியப்பு இல்லைங்க. ஒருத்தன் சீட்டு கட்ட ஞாபகத்தும் வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க. இந்த மாநாட்டுக்கு போனால் சீட்டாட்டம் போட தான் நல்லா கல்லா கட்டலாம்னு. அவன் எத்தனை மாநாட்டை பார்த்துருப்பான், எவ்வளவு ரம்மியாட்டம் போட்டிருப்பான், எவ்வளவு கல்லா கட்டியிருப்பான். அதான் திமுக. நாம் தமிழக கட்சியோட மாநாடு முடியுது. மாநாடு முடிஞ்ச உடனே உறவுகளை எல்லாம் நாற்காலி எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. கீழே சாப்பாட்டு ஏதாவது பொட்டலம் போட்டிருந்தா எடுத்து குப்பை தொட்டில் போடுறாங்க, இல்லை தண்ணீர் போத்தில் போட்டிருந்தா எடுக்கிறாங்க. அப்படியே பராமரிப்பு செய்கிறாங்க. பராமரிச்சுட்டு ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லிட்டு கலைஞ்சு போகிறாங்க, நலம் விசாரிச்சு கலைஞ்சு போகிறாங்க. ஆனால் திமுகவோட மாநாடு முடியுதா, கூட்டம் முடியுதா, முடிஞ்ச உடனே வாழைத்தார் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். போய் வாழைத்தார் அப்படி தொங்குறேன், வந்தா வரட்டும் விளாட்டு போகட்டும்ட்டு. இல்லை வாழைத்தார் இல்லை என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கிடைக்கல, என்ன பண்ணுறது, நாற்காலி தூக்கி தலைமுறை வச்சு கிளம்பிடுறேன். தொடர் வண்டி வரிசையாக போகிற மாதிரி நாற்காலியை வச்சுக்கிட்டு அப்படியே வரிசையாக போகிறப்ப திமுக ஆகல அந்த காட்சி அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எப்படிப்பட்ட இயக்கம்டா, தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் திருடுறதுல அவ்வளவு தெளிவா இருக்காங்க இல்லைன்னு.
எந்த கோட்பாடும் இல்லைங்க. திமுகவில் எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஊர்ல இல்லாத யோக்கிய வசம் போடுவான், உட்கார்ந்துட்டு பேசுவாங்க பாருங்க. அது இந்த யூடியூப்ல அப்படியே தமிழில் வைக்கிறது. அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின், அடித்தார் கில்லி, அருந்தது டெல்லி, ஆளுநர் பூஜ்ஜியம், ஸ்டாலின் ராஜ்யம், வந்தார் உதயநிதி, ஆளுநர் சரணாகதி. ஆளுநருக்குங்க கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு நாங்க ஒரு கவிதை எழுதிட்டோம். முறை சொல்லித எழுத உடனே ஆளுநர் பார்த்து பதறி போய் டெல்லிக்கு போன போட்டாரு. ஆளுநருக்கு தமிழ் எழுத போய் தெரியுமாடா? அடிச்சு விடுறது, நம்மளை ஏமாத்துறது, நம்ப வைக்கிறது, வார்த்தை ஜாலம் தானே. அது திமுக அந்த பெல்ட் அடிக்கிறதுல எல்லாம் கோல்டு மெடல் வாங்கினவங்க. ஒலிம்பிக்லேயே லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான், கணிக்கவே முடியாது. நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டோம், எங்களுக்கு மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா. இது போன வருஷம். இந்த வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்தை போய் மோடிக்கு எதுக்கு ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து சொல்றாரு, நாட்டை வளர்ந்த நாடாக மோடி மாற்றிக் கொண்டிருக்கிறார், அந்த மோடிக்கு அந்த பாராட்டுக்கள். யார் சொன்னது? ஸ்டாலின். நாட்டை மோடி வளர்ந்த நாடா மாத்தாராம், அதுக்கு மோடிக்கு பாராட்டான். சொல்றது யாரு? ஸ்டாலின். இங்க சொல்றது எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக கொண்டு வரவில்லை, நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டது, பாஜக தமிழ் மக்களை வஞ்சிக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே? இங்கே. ஒரு செங்கல்ல காட்டுவார், ப்ராப்பர்ட்டி காமெடி. அந்த செங்கல்ல 2019 எடுத்தாரு, 2021 எடுத்தாரு. ஒரு படம் வரும்ல, செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருப்பான், செங்கலையோட அலைவான். அந்த மாதிரி செங்கல் எடுத்துட்டார் 2019, 2021. மோடி வந்தால் விடமாட்டோம், கோபேக் மோடி சொல்லுவோம், கட் அவுட் மோடி சொல்லுவோம். மோடி தரை மார்க்கமாக வராது, வான்ல பறந்து போனா கூட நாங்க கருப்பு பலூன் விடுவோம். சொன்னது யார்? இதே திமுக. ஆனா 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கட்டில அமர்ந்த பிறகு எந்த மோடியை தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னார்களோ, எந்த மோடியை நாங்கள் விரட்டோம் சொன்னார்களோ, அதே மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார்கள். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடக்குது, மோடி காரு நீங்க வாங்கோ. செஸ் ஒலிம்பியா, மோடிஜி நீங்க வாங்க. மருத்துவமனை திறப்பு, ஐயா மோடி ஐயா நீங்க வாங்க. எல்லாத்துக்கும் மோடியை கூவி கூவி அழைத்தது இதே திமுக. இங்க மருத்துவமனை கொண்டு வரல, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. மோடி என்று பேசிய திமுக, தமிழ்நாட்டில் பேசிய திமுக டெல்லியில் என்ன பேச தெரியுமா? திமுகவோட அன்றைக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த ஐயா டிஆர் பாலு போய் மோடியை கூப்பிட்டு வெளில வர்றாரு. பத்திரிகை சந்திப்பு. ஒரு ஆள் நம்ம ஆள் கேட்கிறார், என்னங்க கோபேக் மோடி, நீங்க கருப்பு பலூன் விட்டீங்க, கருப்பு கொடி காட்டினீங்க, அன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரல, நீங்க மோடியை போய் கூப்பிடுறீங்களேன்னு கேட்ட உடனே ஐயா டிஆர் பாலு சொன்னாங்க, வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு, அது வேண்டாமா, அது வேண்டாமா, பாஜக இணக்கமா போனாதாங்க சாதிக்க முடியும். யார் சொன்னது? இதே திமுகவோட டிஆர் பாலு. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, பரப்புற. டெல்லிக்கு போனா வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவமனையை கொடுத்தாரு மோடி, அங்க பரப்புற. இங்க என்ன சொல்றது? பாஜக பாசிஸ்ட் கட்சி பாஜக. இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ், இனிமையான எதிரிகள். எதிரி எப்பறம் முதல்ல இனிமையா இருப்பேன்? இந்த பம்மலுக்கே சம்பந்தம்னு ஒரு படம், அந்த படத்துல கமலஹாசன் பாத்தீங்கன்னா சிம்மனை பார்த்து சொல்லுவாரு, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால சொல்றேன் பாரு. இது வேண்டப்பட்ட விரோதியா? இந்த சொல்லாடலே புதுசா இருக்குன்னு அவர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் எனிமீஸ் தான். இதான் திமுக. ஐயா கருணாநிதி பாருங்க, அவர்லாம் ஜெகஜால கில்லாடி. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, இந்துக்கள்னா திருடன். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பேசின பிறகு இந்து மொழி அவர் மேல வழக்கப்படுது. நீதிமன்றத்தில் இருக்கிறேன். நீதிமன்றத்தில் இழுத்த உடனே ஐயா கருணாநிதி சொல்றாரு, நான் இந்துக்கள்னா திருடன் சொன்னதா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க மிஸ்லீடிங் பண்ணிட்டீங்க. நான் இந்துக்கள்னா திருடன்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா சொன்னாடா, என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். யாரு? கருணாநிதி. என்னைக்கும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. வரலாற்றில் துரோகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, துரோகம், நயவஞ்சகம், முள்ள மாதிரித்தனம், முடிச்சவித்தனம், எல்லாத்துக்கும் அகராதில் திமுகன்னு இருக்கும்.
அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, திருடர் முன்னேற்ற கழகம் தான். ஒழிக்கணும். எங்க பெரியப்பன் ஏமாந்தான், எங்க தாத்தா ஏமாந்தான், பேர பிள்ளைகள் நாங்கள், பிள்ளைகள் நாங்கள் ஏமாந்த கூடாதுங்கிற தெளிவோடு இருக்கோம். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். திமுக சரியில்லை, அதிமுக போட்டலாமா? அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா. குழந்தை முகத்துல கொலைகாரனை பார்த்திருக்கியா? எடப்பாடி பழனிசாமி பாரு. தூத்துக்குடியில 15 பேர் காவல்துறையால கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டவனா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாங்க, இது மாதிரி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்து மக்கள் இறந்து போயிட்டாங்களேன்னு. எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம்! கொஞ்சம் கூட குரல்ல ஒரு தடுமாற்றமோ, நடுக்கமோ, குற்ற உணர்ச்சியோ, அச்சமோ, ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. சர்வ சாதாரணமா 15 பேரோட சாவை கடந்து போனாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்றில் படிக்கிறோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு வெள்ளக்கார வந்து ரவுலட்ஸ்ங்கிற சட்டத்தை கொண்டு வர்றான். ரவுலட் சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றான். அது ஒரு அடக்குமுறை சட்டம், கொடுங்கோல் சட்டம். தயவுதாட்சணை ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றளித்தான் வெள்ளைக்காரன். வரலாற்றில் அது இன்றைக்கும் கருப்பு பக்கங்களாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று வர்ணிக்கப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து முடிஞ்சு 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. அந்த 100வது ஆண்டில் எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன் ஜாலியன் வாலாபாக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு போட்டானோ, அதே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இன்றைய ஆட்சியாளர்கள், எங்கள் முன்னோர்கள் தவறித்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நாங்கள் மனம் வருந்துறோம் என்று வெளிப்படையாக பிரிட்டன் பார்லிமெண்டத்திலே வருத்தம் தெரிவித்தார்கள், மன்னிப்பு கோரினார்கள். அப்ப நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 100 ஆண்டு கழிச்சு. ஆனா தூத்துக்குடி நடந்த அந்த துப்பாக்கி சூடு, மண்ணின் மக்களை 15 பேரை கொலை செஞ்ச அந்த படுபாதக செயலுக்கு மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா எடப்பாடி பழனிசாமி? எப்படி மறந்து கடந்து போனீங்க? எப்படி போனீங்க? எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருந்தாலும் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை. அரிதினும் அரிதான வழக்குகள் தான் தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்னு நீதிமன்றமே கொடுக்குது. அவன் 10 கொலை பண்ணியிருந்தாலும் யோசிச்சு தான் கொடுக்குது, மரண தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு. கடைசியா தமிழ்நாட்டில் யாரை தூக்கில போட்டான்னு கேட்டா உன் நினைவுக்கே வராது, ஆட்டோ சங்கரும்பீங்க. அப்படி வந்து தூக்கு தண்டனையை சட்டம் எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. உலகத்தில் பல நாடுகளில் மரண தண்டனை வேண்டாங்கிறான். மரண தண்டனையை தூக்குங்க, ஒரு அரசு கொலை பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுங்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை நாம் செலுத்திய வரிப்படத்தில் இயங்கக்கூடிய நமக்கு வந்து பாதுகாப்பாக இயங்க வேண்டிய காவல்துறை மண்ணில் மக்களை 15 பேரை சுட்டுக் கொள்ளுது. அந்த 15 பேர் மேல இதுக்கு முன்னாடி எந்த வழக்கு இருந்துச்சா? வழக்கு இருந்தது இல்லை. அவன் சமூக விரோத செயல் ஈடுபட்டானா? இல்லை. மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான ஏதாவது வேலை செஞ்சானா? இல்ல. அவன் மண்ணை மக்களை காப்பாற்ற களத்துல ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஆலை இருக்குங்க. அந்த ஆலை வந்து பல ஆண்டா இருக்குது. அந்த ஆலையை மூட சொல்லி தூத்துக்குடி மக்கள் பல ஆண்டா போராடி ஆலையை மூடல. அப்புறம் பார்த்தா ஆலையோட விரிவாக்கம் பண்றோம், ஆலையை இன்னும் பெருசா எக்ஸ்டென்ஷன் பண்றோம், விரிவாக்கம் பண்றோம் கிளம்புறாங்க. ஆலையை மூட சொல்லி போறான்னா ஆலையை விரிவாக்கம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு மண்ணில் மக்கள் கிளந்தெழுறான். கட்சி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து எல்லா மக்களும் ஒருதாய் பிள்ளையாக போராடுறான், தொடர்ச்சியா போராடுறான். எல்லாமே அற போராட்டம். 99 நாட்கள், 3 மாதத்துக்கு மேல போராடுறான். அப்படி போராடுகிற வேளையில அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர் யாரும் அன்னைக்கு வந்து பார்க்கல. 2018ஆம் ஆண்டு 99 நாள் யாரும் கண்டுகொள்ள. 100வது நாளாவது ஒரு கவன இருப்பா பண்ணிடலாம். இந்த 100வது நாளில் செய்யக்கூடிய கவன இருப்புக்கு பிறகாவது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படட்டும் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு கவன இருப்பு பேரணி. யார் போறா? பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் போறாங்க. கையில ஆயுதம் இருந்துச்சா? கத்தி கம்பு இருந்துச்சா? இல்ல. கையில சாப்பாட்டு பட்டலம், தண்ணீர் போத்தல், மூட்டை முடிச்சு இதை எடுத்துக்கிட்டு நடைபெறமா போறாங்க. அந்த 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 பேரணியில முன்வரிசையில ஒரு தங்கச்சி போறா. 17 வயசு தங்கச்சி பேரு ஸ்னோலி.
பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த தங்கி. கல்லூரிக்கு போகலாம், கல்லூரி வசந்த காலமா இருக்கும், இப்படிலாம் படிக்கலாம், இந்த படிப்பு படிக்கலாம், எதிர்காலம் இவ்வாறு இருக்கணும்னு திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டு ஒரு தங்கை. அந்த தங்கை இந்த போராட்ட காலத்தில் முன்வரிசையில் நிற்கிறார். முழக்கம் போடுறா, மூடு மூடு ஸ்டெர்லைட்டை மூடு, நாசகார ஸ்டெர்லைட்டை மூடு, போராட்டம் பண்ற. அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நாம ஒரு பெண் பிள்ளை, நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க, கண்ணியத்தோடு நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பெண் பிள்ளை முன்வரிசையில் போற. துப்பாக்கி சூடு நடத்தி காவல்துறை சுட்டதுல துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து 3 இறந்து போனான் ஸ்னோலிங்கிற தங்கச்சி. அவ செஞ்ச பாவம் என்னடா? தமிழச்சியாக பிறந்ததை தவிர, தமிழ்நாட்டில் பிறந்ததை தவிர அந்த ஸ்னோலின் செஞ்ச பாவம் என்ன? அந்த ஸ்னோலினை கொன்னது யாரா? இதே எடப்பாடி பழனிசாமி. மறுக்க சொல்லு. 15 பேரை துடிக்க படுகொலை பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்ட ஆட்சி கொடுத்தா மைத்திராதான். எதுக்கு அதிமுக? எதுக்கு அதிமுக? இதே பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது என்ன பண்ணுச்சு அதிமுக? ஒரு தங்கச்சியோட அழுகுரல் நாம் கேட்டோம். அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டை கட்டி அடிக்காதீங்கண்ணா, நான் ட்ரெஸ்ஸை கலட்டண்ணா, கதறினா ஒரு தங்கச்சி. அந்த கதலை கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கதறியது. ஒரே ஒரு ஆளை தவிர, எடப்பாடி பழனிசாமி தவிர. அந்த அதிமுக ஆட்சி மறுபடியும் வரணுமா? திமுக போடணும், இல்ல அதிமுக போடணும், பேய்க்கு போடணும், இல்லைன்னா பிசாசுக்கு போடணும். இதுக்கு நடுவே ஒருத்தர் வர்றாரு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா தமிழக வெற்றி கழகம், அது சகஜால கில்லாடி. நான் கூட வர்றப்ப என்ன மழை தூர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு, இது சேலமா போச்சு, நீங்களும் ஒரு தேங்காய் எடுத்து உருட்டுங்க, மழை நின்றும் அப்படின்னு. ஒரு கட்சியை பார்த்தா, ஒரு கட்சியில வந்து இப்ப செல்லூர் ராஜு அதிமுக எடுத்தா கோமாளி மாதிரி தெரியும், திமுக எடுத்தா சில பேர் கோமாளி மாதிரி தெரியும். ஒரு கட்சியே கோமாளி வெற்றி கழகமா இருக்குது. கோட்பாடும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கட்சி கேட்டா என்ன சொல்றது? எங்க தளபதி 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார், 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார். பெரிய விஷயம் இல்ல. 2000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு 50 வயசுல 250 கோடியை விட்டு வர்றது பெரிய விஷயம்னா, 19 வயசு 20 வயசுல சம்பாதிக்காம, காசு பணம் சொத்து எதையும் சேமிக்காம இந்த களத்துக்கு வந்து வழக்க வாங்கி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் அவதூறுகளையும் எதிர்கொண்டு அடக்குமுறையை கையாண்டு களத்தை நிற்கக்கூடிய நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள். 2000 கோடியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு 50 வயசுல வர்ற, கோடிக்கணக்காக சம்பாதிக்க வாய்ப்பு இருந்த போதும் கூட அந்த வாய்ப்புகளை உதவி தள்ளிவிட்டு எனக்கு வருமானத்தை விட இனமானம் பெரிது என்று வந்து நின்றவன் எங்கள் அண்ணன். யாரா பெருசு? யாரு பெருசு? நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்காக கொண்டிருக்கு. 8.2. திமுக இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. அதிமுக கூட்டணியிலையும் எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த 8 விழுக்காடு வாக்கை வைத்துக் கொண்டு பணம் என்று நினைச்சா குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சிக்கு 500 கோடியை கொட்டி இறப்பான். 500 கோடி. அந்த பணம் எல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று நினைச்சு சமரசம் பண்ணாம களத்தில் நிற்கணும். நாங்கள் தோல்வி அடைந்து கூட நாங்கள் வீழ்ந்து போகலாம், ஆனால் என்றைக்கும் சமரசம் பண்ணி வீழ்ந்து போக மாட்டோம். வரலாறு கற்பிச்சுக்கிற பாடம். கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. கவியரசு கண்ணதாசன் காமராசர் குறித்து வர்ணித்தார். காலத்தின் கடைசி கருணை, காலம் ஒருமுறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இருக பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக தென்னாப்பிரிக்க வைரச்சுரங்கள்ல, மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க கூலியாக இருக்கிற தமிழன், அத்தனை நாடுகளையும் அகதிகளாக அடைக்கலம் புகுகிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு காலம் கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். வரலாற்று பெருமிதம் இருக்கு நமக்கு, வரலாற்று பெருமிதம். இந்த புலிக்கொடி ஏந்தி போய் நாம் பாட்ட ராஜேந்திர சோழ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா
இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்றுவிட்டு மன்னாதி மன்னனாக வளம் வந்தான். ராஜராஜ சோழன் என்றால் அவன் பெயர் அல்ல, பட்டம். ராஜனுக்கெல்லாம் ராஜ ராஜ ராஜராஜ அப்படின்னு அவன் பேர் அருள்மொழி சோழன் தான், பட்டம். மன்னனுக்கெல்லாம் மன்ன, மன்னாதி மன்ன ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் அவன் அன்பு மகன், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி எழுப்பிய அந்த மகன். அவன் மலேசியா, அன்னைக்கு மலேசியா இல்ல, அந்த மலேசியா இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு கடாரம்ங்கிற பகுதியை வந்துட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான். அதே போல இமயத்துக்கு படையெடுத்து போனான் நம் பாட்டன்கள். கனக விஜயங்கிற ஆரிய மன்னர்களை வென்றான். இமயத்து மீது படையெடுத்து போனான். கரிகால் பெருவள சோழன் கல்லணை கட்டினான். எப்படி? இலங்கை மீது படையெடுத்து இலங்கையில் இந்த சிங்களர்களை அகதிகளாக கைதிகளாக பிடித்து வந்து அப்படி வச்சு கல்லணை கட்டினான். வரலாற்று பெருமிதம் இருக்கு. கீழடியில வந்து தோன்றப்ப மண்டை ஓடு வருது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதனோடதுங்கிறான். அந்த உருவத்தை கொண்டு வாங்க அப்படின்னு 30 முறையில 3D முறையில உருவத்தை கொண்டு வர்றேன். ஒரு பக்கம் கீழடியில மண்டை ஒட்டி நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேலையில, நம்ம பெருமிதத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற வேலையில, மறுபக்கம் ஈழ நிலத்துல யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் செம்மணிங்கிற பகுதி, அங்க தோண்ட தோண்ட எலும்பு கூடா வருது. அதுல ஒரு எலும்பு கூடு இருக்கு. எலும்பு கூட்டுக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு எலும்பு கூடு இருக்கு. அது குழந்தை எலும்பு கூடு. ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்தவாறே செத்து போயிருக்கான்னு தெரியுது. குழந்தைகள் எல்லாம் செத்து போயிருக்கு. அந்த குழந்தை எலும்பு கூட்டோட அவங்க பயன்படுத்திய பொம்மை, அவங்க பயன்படுத்திய அந்த பையெல்லாம் இருக்கு. கொத்து கொத்தாக தமிழர்களை கொண்டடிச்சு யாழ்ப்பாணத்தில் செம்மணியில புதைச்சிருக்கான்னு தெரிய வருது. வரலாற்று பெருமிதம் ஒரு பக்கம், வரலாற்றை வீழ்ச்சி அடைந்தது மறுபக்கம். 1000 ஆண்டுக்கு முன்பாக அரசேந்திர சோழனும் அவன் தந்தை ராஜராஜ சோழனும் எந்த இடத்துல எல்லாம் அரசனா கால் பதிச்சானோ அதே இடத்துல இன்னைக்கு கால் பதிக்கிறோம் அகதியா. தமிழ்நாட்டில் நமது உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரன் ஹிந்திக்காரன் வந்துட்டான். நம் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்கிறான். சர்வசாதாரணமா வெறுற நீ உன்னோட வேலை வாய்ப்புல தட்டி பறிச்சு கொண்டிருக்கான். தமிழ்நாடு ஆபத்து விளிம்பில் நிக்குது. அவன் வந்து என்ன பண்றான்? நீ 100 ரூபாய்க்கு வேலை பார்த்த, அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறான். இப்படி எல்லா இடங்களையும் பார்த்தா ஹிந்திக்காரன் உணவகத்தில் வேலை பார்க்கிறான். தட்டு கொண்டு வான்னு தெரியல. ஏன்னா அவன் இந்த நிலத்துக்கு வந்தாலும் உன்கிட்ட கையேந்து பானி கொடு பையான்னு அவன் அவனுக்கு பொருளாதாரத்தை பறிக்கிறான். பொருளாதாரம் போனா நாடு போயிடும், அவ்வளவுதான். நீ யோசிச்சு பாருங்க. வெள்ளைக்காரன் வந்து 300 ஆண்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினான். 1 ஆண்டு 2 ஆண்டுல 300 ஆண்டு நம் பாட்டன்களை தூக்கில போட்டான், கொன்னான், எல்லாம் செஞ்சான் வெள்ளைக்காரன். 300 ஆண்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினான்ல, எப்படி இந்த நாட்டை பிடிச்சான் என்றைக்காவது யோசிச்சது உண்டா? அவன் துப்பாக்கி முனையில பீரணிஞ்ச முனையில இந்த நாட்டை கையகப்படுத்துறானா? எல்லையில ராணுவத்தை குவிச்சானா? போர் செஞ்சானா? சண்டை போட்டானா? இல்லை. வெள்ளைக்காரன் சண்டை போட்டு இந்தியாவை பிடிக்கவில்லை. அன்னைக்கு இருந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பை பிடிக்கல. ஆனா இந்தியாங்கிற பேர் இல்ல, அந்த ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை பிடிக்கல. அவன் கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டு வர்றான். கம்பெனியை கொண்டு வந்து வணிகம் செய்யறான். வணிகத்தின் ஊடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றான். பொருளாதாரம் அவனிடம் போனது, நாடு அடிமைப்பட்டது. இதுதான் வரலாறு. அதே போல ஹிந்திக்காரன் ஒரு பொருளாதாரத்தை கையகப்படுத்துறான். சென்னைக்கு போ, தமிழ் மாட மாளிகை கூட கோபுரம் யாருக்கு சொந்தம்? மலையாளி, மார்வாடி, பீகாரி. அந்த கடை வாசல்ல தள்ளுவண்டி கடை போட்டு பழைக்கிறேன் நம்ம ஆளு தமிழன். அந்த கட்டமன்ற தொகுதியில உங்களால் வெல்ல முடியாது அப்படிங்கிறான். ஏன் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, துறைமுகம் தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது தமிழன் இல்ல, ஹிந்திக்காரன், வடநாட்டுக்காரன் அப்படிங்கிறாங்க. வடநாட்டுக்காரன் அப்படின்னு. தீபாவளி பண்டிகை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு, உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்லை, அது அப்புறம். ஆனா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் தீபாவளி அன்னைக்கு இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அண்ணன் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கிற போது திருப்பூர்ல மட்டும் அது வேணும்னு போராட்டம் நடக்குது. போராட்டத்தில் கலந்துகிட்ட யாருன்னு பார்த்தா எல்லாம் ஹிந்திக்காரன். நரேந்திர மோடி வர்றாரு, அடிக்கணும். வடசென்னை படத்தில் வர்ற மாதிரி உன் நிலத்தை காக்க, உன் மண்ணை காக்க
சண்டை செய்யறதுக்கு பேர் வன்முறைன்னா அந்த வன்முறையை செய்யணும். தான் தலைவன். காமராசர் எந்த சினிமாவிலையும் நடிக்கல, போலித்தனமா வேஷம் போடல. ஒரு கட்சி எந்தவித கோட்பாடும் இல்லாம கொள்கை இல்லாம உதிரிகளாக உருவாக்கி கொண்டிருக்கு. போட்டினாங்க இல்ல மும்முனை போட்டி அப்படின்னாங்க. மும்முனை போட்டியில 2 முனை போட்டி தான். திராவிடமா தமிழ் தேசியமா 2 முனை தான். பெரியார் மண் ஒரு பக்கம், பெரியாரை அறிவுறுத்தும். உனக்கு கட்சி கூட்டம் நடத்தவும் தெரியல, மாநாடு நடத்தவும் தெரியல. அதுவும் கட்சியில ஆர்ப்பாட்டம் இருக்கு பாருங்க. அந்த கட்சி ஆர்ப்பாட்டம்னா அது ஆர்ப்பாட்டமா இல்ல என்ன 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 2 மணி வரைக்கும் ஆத்துறீங்க. 5 நிமிஷம் முடிக்க சொன்னா ஒருத்தரும் 15 நிமிஷம் பேசுறான். நாம் தமிழர் கட்சியில கடைக்கோடி ஒரு பேச்சாளர் இருப்பார்ல, ஒரு தம்பி அற்புதமா ஒரு தம்பி பேச பதாக பிடிச்சிருக்காரு, கை பதாக. அதுல சாரி வேண்டாம் நீதி வேண்டும் இது கையில எழுதியிருக்கு அந்த பதாகையில. இங்க பேசுறப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திரைக்கு வச்சிய காசா மாத்துறது போல அதை வச்சு அதிகாரமா மாத்தலாமான்னு கணக்கு போடுறாங்க. நீங்க ஓட்ட போட்டு நாசமா போங்க போடுங்க எல்லாம் உடைச்சாரு. கடைசியில பார்த்தா 2019 முதல் முறையா போட்டி போடுறாரு. மக்கள் தட்டு தவறி 4 விழுக்காடு ஓட்ட போட்டான். 2021 சட்டமன்றத்துக்கு பதறி போய் அண்ணன் சரத்குமார் 2 இடத்த திரும்ப கொடுத்துட்டாரு. மற்ற இடங்கள்ல சீட்டு கூட கொடுக்க கேட்பாங்க, 2 இடத்த திரும்ப கொடுத்துட்டாரு. அந்த அப்படின்னாங்க. அப்படி 21 வரைக்கும் பார்த்தாரு. 24ல எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு அறிவாலயத்தில் சரணாகதி அடைச்சிட்டார் கமலஹாசன். இப்ப நாம் போராடுறோம் மக்கள் பிரச்சனைகளுக்காக, மக்கள் சிக்கல்களுக்காக. அப்பயும் உங்க பிள்ளைங்க நிக்கணும். அப்ப மறுபடியும் ஏன் விஜய்க்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கணும். தப்ப திரும்ப திரும்ப செய்யாதீங்க. நடிக்கிறார், சிறந்த நடிகர், ஆக சிறந்த திரைக்கலைஞர். 3 மணி நேரம் நடிச்சு படத்துக்குள்ள எதுக்காக கை தட்டுறீங்க? வில்லனை அடிச்சு ஓட வர்றாரு, அநியாயத்தை அக்கிரமத்தை கண்டா பொங்குறாரு. நிஜத்துல பொங்கலையே, நிஜத்துல ஒண்ணும் பொங்கலையே. நடிகன் வேறு, தலைவன் வேறு, புரிஞ்சுக்கணும். தலைமையேற்று ஆளுங்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? தத்துவ ஞானிகள், தத்துவம் ஆளுங்கிறோம். தமிழ் தேசியங்கிற நமது இனத்தின் விடுதலைக்கான அந்த தத்துவம் நிலத்தை ஆளுங்கிறோம். அப்படி ஆண்டாதான் தமிழன் விவசாய சின்னம் தான். எங்கள் எண்ணமே சின்னம், எங்கள் அண்ணனே சின்னம். விவசாயிகளை இலக்கியங்கள் கொண்டாடுது, இலக்கியங்கள் கொண்டாடுது. மந்திரி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தவன். கடைசி வாய்ப்பு, இந்த இனம் வாழ்வதற்கும் மீள்வதற்குமான கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த பிள்ளைகளையும் நீங்கள் விட்டுவிட்டால் இந்த இனம் வாழ்ந்ததற்கான சூடு எல்லாம் போயிடும். கண்முன்னே 2 லட்சம் தமிழர்களை சாக கொடுத்தோம். ஈழ நிலத்துல நம்மை போலவே யூத மக்களும் கொண்டொழிக்கப்பட்டார்கள் ஹிட்லரின் நாஜி படையாள. எந்த நூற்றாண்டில் ஹிட்லரின் நாஜி படையாள யூதர்கள் கொண்டொழிக்கப்பட்டு உலகம் முழுக்க அகதியாக ஓடோடினாங்களோ அதே யூதர்கள் அதே நூற்றாண்டில் தங்களுக்குன்னு நாட்டை படிச்சுட்டான் இஸ்ரேல்னு. அதை அபகரிப்பு ஆக்கிரமிக்கிறது வேற. ஆனா வீழ்த்தப்பட்ட யூதர்கள் அதே நூற்றாண்டில் எழுந்துட்டான். அதே போல 2009 லட்சக்கணக்கான மக்களை சாக கொடுத்த நாம், தமிழ்நாட்டிலே உரிமைகளை பறிகொடுத்த நாம், சொந்த தாய்நிலத்தை அகதி போல அடிமை போல வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் எழுந்தோமுகிற வரலாற்று பதிவு வரணும். அதுக்கு விவசாய சின்னம் தான். விவசாய சின்னத்தை நீங்கள் செலுத்துகிற வாக்கு வருங்கால தலைமுறை காக்கும், இந்த இனத்தை காக்கும், மண்ணை மீட்கும், மக்களை காக்கும். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்கு தாருங்கள். நாங்கள் இறுதி வரை, நாங்கள் எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, நாங்கள் விலை போக மாட்டோம். யார் பெறத்துக்கும் அடிபடிய மாட்டோம். எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நாங்கள் சலனம் அடைய மாட்டோம். கடைசி வரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அர்ப்பணிப்போடு களத்து நிற்போம். அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.